ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கிரேசிங் சார், தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following best describes the primary purpose of accounting, primary of tax to manage the day-to-day operations of a business? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னது? டு ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? டு ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங். இதுதான் இதோடைய மெயினான பர்பஸ். ஆனால் இந்த இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மளால அந்த ஃப்ராட்ஸ், அந்த எரர்ஸ் இன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் நம்மளால தவிர்க்க முடியும். டாக்ஸ், கவர்மெண்ட் வந்து நம்மள்ட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து கொஞ்சம் உதவி பண்ண தான் செய்யுது. இருந்தாலும் பிரைமரி பர்பஸ்ன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் டெசிஷன் மேக்கிங்காக தான் இதோடைய பிரைமரி பர்பஸா இருக்குது அக்கௌண்டிங்க்கு. ஓகேங்களா? அடுத்து, the origins of accounting principles are primarily driven by the need for அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்றதுக்கு தேவை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூனிஃபார்ம் அண்ட் கம்பேரபிலிட்டி இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபினான்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்றப்போ எல்லாரும் யூனிஃபார்மாவும் கம்பேர் பண்ற மாதிரியும் கொடுக்கறதுக்கு பயன்படுதா. கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் பிசினஸ் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் பிசினஸ் என்டர்பிரைசஸ்க்காக தேவைப்படுதா. அக்யூரசி இன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதுக்காகவா. மேக்ஸிமைசிங் ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர் பெனிஃபிட், ஷேர் ஹோல்டர்ஸோடைய ப்ராஃபிட்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காகவா. அப்படின்னா நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் வந்து பிரைமர்லி நம்ம வந்து எதுக்காக பயன்படுத்துது? நமக்கு தெரிஞ்ச மாதிரி அக்கௌண்டிங்கிறது வந்து நம்ம லாங்குவேஜ், பிஸ்னஸோடைய லாங்குவேஜ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பிஸ்னஸோடைய லாங்குவேஜ் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது பிஸ்னஸோட லாங்குவேஜ்னு நம்ம எதுக்காக சொல்கிறோம்? எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிஃபார்மாகவும் கம்பேரபிளாகவும் இருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் வந்து யூனிஃபார்மாகவும் கம்பேரபிளாகவும் இருக்கு. அதுக்காக தான் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் உள்ள வருது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் யூனிஃபார்ம் அண்ட் கம்பேரபிலிட்டி இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிரைமரி பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஷ்யூயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்? ஓகேங்களா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்த பாடி வந்து மெயினாக இஷ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியாவா? ஓகேங்களா? இதுல நமக்கு தெரியும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த இஷ்யூ பண்றதுக்கு வந்து உதவி பண்றாங்க. இவங்க வந்து எப்படி இதை இஷ்யூ பண்றாங்க? அவங்களுக்கு கீழே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ஸ் வந்து அந்த நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஐசிஏஐக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஐசிஐ வந்து அதை வந்து ஓகே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யார் மூலியம் ஐசிஏஐக்கு வந்து கொடுக்குறது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதில் இன்னொரு டெவலப்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி வராங்க. ஓகேங்களா? நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, NFRAன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரி பாடியாக வராங்க. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 2018 வராங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி வராங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க, இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா
எஸ்டாப்ளிஷ் அண்ட் என்ஃபோர்ஸ் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, அக்கவுண்டிங்கையும் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஐசிஏ இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஐசிஏ இருக்கிறாங்க இல்லையா, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்எஃப்ஆர்ஏக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, இந்த ஐசிஏ வந்து என்எஃப்ஆர்ஏக்கு வந்து அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம். இந்த என்எஃப்ஆர்ஏ தான் என்ன பண்றாங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்களாம். ஓகேங்களா, ஸோ இது நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து என்எஃப்ஆர்ஏ அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, என்எஃப்ஆர்ஏ அப்படின்றது நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கன்வர்ஜ்ட் வித். ஓகேங்களா, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எதோட கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யூஎஸ் உடைய கேப்பா, ஓகேங்களா, இல்லைன்னு சொன்னா யூகே உடைய கேப்பா, ஜென்ரல் அக்கவுண்டிங் அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா, இந்த கேப் அப்படின்னு சொன்னா ஜென்ரல் அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அது வந்து யூஎஸ் ஓடதுன்னு ஒன்று வச்சிருக்காங்க, யூகேல வச்சிருக்காங்க. அப்புறமா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்புறம் கெனடியன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதுல எது ஆன்சர்னு சொன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய இந்தியால நம்மள்ட்ட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட இப்போ கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேஸ் பை ஃபேஸா இப்போ வந்து நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எதுக்காகன்னு சொன்னா, ஸோ தட் நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்குறப்ப எல்லாருடைய அக்கௌண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி யாரு கூட மர்ஜ் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றத இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்போ நமக்கு வந்து ஐசிஏஐ கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஐசிஏஐ தானே நமக்கு வந்து கொடுக்குறாங்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட்ஸ் ஏஐஏஎஸ்பின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களும் வந்து யாருன்னு சொன்னா இண்டிபெண்டன்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் இன் லண்டனா. ஓகேங்களா, பேஸ்ட் இன் லண்டனா. இவங்க தான் வந்து ஐஎஃப்ஆர்எஸ்ன்ற இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே யூஎஸ்ல உள்ளவங்களா இருக்கட்டும் சரி, யூகேல இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தான் கன்வெர்ஜ் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு தான் எல்லாருமே கன்வெர்ஜ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த யூஎஸ் உடைய இந்த கேப் தெரிஞ்சுக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் சொல்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ், இதுதான் யூஎஸ் உடைய கேப்னு சொல்றாங்க. இவங்க தான் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க அங்க இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்களோட அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. இதை யாரு கொடுத்தாங்க, இந்த இந்த யூஎஸ் கேப்பை யாரு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொன்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு இருக்காங்க. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு எஃப்ஏஎஸ், இவங்க தான் இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து ஒரு பிரைவேட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இவங்களும் ஒரு பிரைவேட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இது யாரு கொடுக்குறாங்க, இந்த ஐஎஃப்ஆர்எஸ் யாரு கொடுக்குறாங்க, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. ஓகேங்களா, இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. இதுவே யூஎஸ் உடைய கேப் யாரு கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ யூகேயும் இங்கே ஐஎஃப்ஆர்எஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பார்க்க கன்வெர்ஜ் ஆக பார்க்குறாங்க. யூஎஸ்மே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஃப்ஆர்எஸ் கூட தான் கன்வெர்ஜ் ஆகிறது பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவும் ஐஎஃப்ஆர்எஸ் கூட தான் நம்ம கன்வெர்ஜ் ஆகிறதுக்கு பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து which of the following statements is true regarding large multinational cooperation? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து லார்ஜ் மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ஸுக்கு தான் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்குறாங்க. they provide framework for the preparation and presentation of financial statements. they provide framework for the preparation and presentation of financial statements. அதுதான் அந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸோட வேலையா? they are optional guidelines that companies can சூஸ் டு ஃபாலோ. இது வந்து ஆப்ஷனலா இருக்கிற கைட்லைன்ஸா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ஆப்ஷனலா இருக்கிற கைட்லைன்ஸா? தேர் பிரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஆன் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங். இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் மட்டும் தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டும் இவங்க பண்றது கிடையாது. கம்பெனிஸ் வந்து ஆப்ஷனலா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாமா? கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷனல் கிடையாது, மேண்டேட்டரி. இது வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ்க்கு மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. அப்போ இவங்க என்னது, தே ப்ரொவைட் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ப்ரிப்பரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்றதுக்கு தான் நமக்கு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 2 இருக்குது. இந்தியா வந்து ஐஎன்டிஏஎஸ் அப்புறம் ஏஎஸ், இது 2 நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து மேண்டேட்டரி என்டிட்டிஸ் டு விச் they apply and provide a comprehensive framework covering recognition, measurement, presentation and disclosure requirement for
ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இந்தியாவில் இருக்குது. இது வந்து ரெகக்னேஷன், மெஷர்மெண்ட், பிரசன்டேஷனுக்கு வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ ஆர் பிரைமர்லி டெவலப்டு பை. ஓகேங்களா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, யார் டெவலப் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏக்கு யார் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து இது டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து a key difference between IFRS and US ஓட கேப். ஓகேங்களா. IFRS கேப், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. IFRS வந்து ரூல்ஸ் பேஸ்டா இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா US ஓட கேப் வந்து பிரின்சிபல் பேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைனா IFRS தான் பிரின்சிபல் பேஸ்டா இருக்குது, US கேப் வந்து ரூல்ஸ் பேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. IFRS does not allow for the LIFO method of inventory valuation unlike US gap. US gap is used globally while IFRS is only used in Europe. ஓகேங்களா. இதுல எது முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல உண்மையான டிஃபரன்ஸ் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா IFRS வந்து பிரின்சிபல் பேஸ்ட் இதுதான். ஓகேங்களா. IFRS வந்து பிரின்சிபல் பேஸ்டா இருக்காங்க. இதுவே யூஎஸோட கேப் வந்து என்னவா இருக்காங்கன்னு சொன்னா ரூல் பேஸ்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரூல் பேஸ்டா இருக்காங்க. இந்த ஐஎஃப்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிரின்சிபல் கொடுத்துருவாங்க, அதுபடி ஒன்னொன்னையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்ஸ் வந்து முடிவு பண்ணிப்பாங்க. இந்த ரூல் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபிள்ஸை பொறுத்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து சில முடிவுகள் எடுத்துக்க முடியும். ஆனா இந்த யூஎஸ் கேப்ல வந்து ரூலா கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஃபினான்ஸ் லீஸோ இல்லைனா ஆப்ரேட்டிங் லீஸ்ன்னு சொன்னா இதுல ரெண்டுல நீங்க எது வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வரணும்னு சொன்னா ரூல் பேஸ்ட்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா இத்தனை பர்சன்டேஜ் இருந்திருக்கணும், இவ்வளவு மேல இருந்திருக்கணும், இவ்வளவு கீழே இருந்திருக்கணும் அப்படின்னு ரூல் பேஸ்டா ஒன்னொன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ ஐஎஃப்ஆர்எஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பிரின்சிபலா பினான்சியல்னா இது, ஆப்ரேட்டிங் லீஸ்னா இதுல எது ஒத்து வரும் அப்படின்றது அக்கௌண்டன்ட் முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா யூஎஸ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ரூல் பேஸ்டா ஒன்னொன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்றது வந்து பிரின்சிபல் பேஸ்ட். ஓகேங்களா. ஐஎஃப்ஆர்எஸ்ன்றது வந்து பிரின்சிபல் பேஸ்ட். ஓகேங்களா. அடுத்து டிரான்ஸ்ஃபர் பிரைசிங். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்றது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. the price at which goods or services are transferred between unrelated parties in the open market. ஓகேங்களா. goods and services unrelated parties-க்கு ஓப்பன் மார்க்கெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அதுக்கா, இல்லைனா price at which goods and services are transferred between different divisions or subsidiaries within the same enterprise, process of adjusting இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வச்சிருக்கீங்களா, இல்லைனா ஃபைனல் சேல் பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் டு த எண்ட் கஸ்டமர். ஃபைனல் சேல் பிரைஸா, எண்ட் கஸ்டமருக்கு கொடுக்குற ஃபைனல் சேல் பிரைஸா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 சப்சிடியரி கம்பெனி இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த சப்சிடியரி கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஒரு பொருட்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயினா இருக்கிற கம்பெனி வந்து இந்த சப்சிடியரி கம்பெனிஸ்க்கு வந்து ஏதாவது வந்து பொருட்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ இவங்க வந்து ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தானே அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த பிரைசிங் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அந்த பிரைசிங் தான் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் சொல்றாங்க. ஒரு கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடியரி கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறப்போ இந்த என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து கோயிங் கன்சர்ன். இது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இதுல 2-3 கொஸ்டின்ஸ் வரும். The going concern concept assumes that a business entity will be liquidated in near future. ஓகேங்களா. சீக்கிரத்திலே லிக்விடேட் ஆயிரும்ன்ற அர்த்தமா continuous operation for the foreseeable future. இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுமா. merge with another company within ஒரு வருஷத்துக்குள்ள இன்னொரு கம்பெனி கூட merge ஆயிருமா. achieve its profit targets consistently. ப்ராஃபிட் டார்கெட்டை வந்து கன்சிஸ்டண்டா அச்சீவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுல வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு கம்பெனி வந்து கூடிய சீக்கிரத்துல மூடிட போறது கிடையாது, இன்னும் பல வருஷங்கள் வந்து அது வந்து செயல்படும். ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னா இந்த கம்பெனி வந்து இன்னும் பல வருஷம் வந்து செயல்பட தான் போகுது, இன்னும் வந்து நிறைய இயர்ஸ் வந்து செயல்பட போகுது அப்படின்ற அசம்ஷன்ல நம்ம அக்கௌண்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா. கோயிங் கன்சர்ன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து இன்னும் நிறைய வருஷங்கள் போக போகுது அப்படின்ற அசம்ஷன்ல நம்ம அக்கௌண்டிங்கை ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் சொல்லுவோம். இது ஏன் நமக்கு தேவைப்படுது, சப்போஸ் இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூலாம் நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு எல்லாமே நம்ம போடுறோம் பாத்தீங்களா. அப்போ இன்னும் 2 வருஷத்துக்குள்ள கம்பெனி மூட போகுது, 1 வருஷத்துக்குள்ள கம்பெனி மூட போகுதுன்னு சொன்னா நம்ம டெப்ரிசியேஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா தான் போக போகுது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம அக்கௌண்டிங்கும் பண்ண முடியும், நம்மளோட லயபிலிட்டிஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருக்க முடியும். ஸோ இதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா.
ஸோ ஆன்சர் என்னன்னு சொன்னால் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். ஓகேங்களா, ஃபோர்சியபிள் ஃபியூச்சருக்கு இது வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, அடுத்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இம்ப்ளைஸ். ஓகேங்களா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இம்ப்ளைஸ் என்ன இம்ப்ளை பண்ணுது? ஈச் டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் ட்வைஸ் இன் த சேம் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல ரெண்டு தடவை என்ட்ரி விழுமா? ஒரு அக்கௌண்ட்ல ரெண்டு என்ட்ரி விழுகிறது டபுள் என்ட்ரியா? ஃபார் எவ்ரி டெபிட் என்ட்ரி தேர் இஸ் a corresponding credit entry of an equal amount. ஒரு டெபிட் என்ட்ரிக்கும் ஒரு கிரெடிட் என்ட்ரி அதே அமௌண்ட்ல விழுமா? அதுதான் டபுள் என்ட்ரியா? ஒன்லி டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை எவ்ரி டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டூ ஒன்லி டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை எவ்ரி டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அதுதான் டபுள் என்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை டூ டிஃபரெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஓகேங்களா, இதுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஆன்சர் என்னது? ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் a corresponding credit entry of an equal amount. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா ஒரு 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 டெபிட் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்னொரு கிரெடிட் இருந்திருக்கும். அதுக்கு ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா இருக்கும். அதுக்கு கொடுக்குற ரெண்டு வேல்யூமே பாத்தீங்கன்னு சொன்னா ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கேஷ் வந்து எடுத்து இந்த பேங்க்ல இருந்து கேஷ் எடுக்கிறாங்க இல்லைன்னு இப்போ வந்து கேபிட்டல் வந்து நம்ம வந்து குமார்ன்றவர் வந்து ஒரு 5,000 ரூபாய் போட்டு வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ன ரெண்டு டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். கேஷ் அக்கௌண்ட் வந்து பணத்தை வந்து ரிசீவ் பண்ண போகுது. அப்ப கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுவோம். எவ்வளவு ரூபாய் வச்சு? ரெண்டுமே 5,000 ரூபாய் வச்சு. ஓகேங்களா, ரெண்டுமே 5,000 ரூபாய் வச்சு. இதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நம்மளுடைய அசெட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி அண்ட் அசெட் இஸ் ஈக்குவல் கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அசெட் இந்த நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அசெட் சைடும் லயபிலிட்டி சைடும் சேமா வருது பாத்தீங்களா? ஒரே அமௌண்ட் வருது பாத்தீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் எதுக்கு சொல்றாங்க? நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கனால தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கனால தான் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லப்படுற அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி, அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டியா இருக்கட்டும், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல அசெட்டும் லயபிலிட்டி சேம் வர்றதுக்கு இருக்கட்டும், எல்லாமே இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கிறனால தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து the principle of conservatism in accounting suggests. ஓகேங்களா, கன்சர்வேட்டிசம் அப்படின்றது எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. Accountants should always choose the method that maximizes the reported profit. அக்கௌண்டன்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. when in doubt accountants should choose the method that understates assets and overstates the liabilities. நம்ம அக்கௌண்டன்ஸ் வந்து சில சமயங்கள்ல வந்து நம்மளுடைய அசெட்டை வந்து அண்டர்ஸ்டேட் பண்ணி லயபிலிட்டிஸ் வந்து ஓவர் ஸ்டேட் பண்ணணுமா அந்த மாதிரியான்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வித் அப்சல்யூட் அக்யூரசி ரிகார்ட்லெஸ் ஆஃப் காஸ்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அப்சல்யூட் அக்யூரசியில் ப்ரிப்பேர் பண்ணுமா? இல்லைனா ரெவன்யூ ஷுட் பி ரெகனைஸ்ட் as soon as சேல் இஸ் அக்ரீட் அப்பான். ரெவன்யூ வந்து சேல் நடந்த உடனே நம்ம வந்து ரெவன்யூ வந்து ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா when in doubt accountant should choose the method that understates the asset and overstates the liabilities ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து லாஸ் வரப்போகுது எங்கேயாவது ஒன்று. இதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ அசெட்ல வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசெட்டோட பிரைஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஃபிக்ஸட் அசெட்டோட பிரைஸ் மார்க்கெட் வேல்யூல ரொம்பவே குறையுது. ஆனா ஒரிஜினல் நம்ம ஃபிக்ஸட் அசெட்டோட பிரைஸை வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதோடைய ஃபிக்ஸட் அசெட்டோட பிரைஸை வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொன்னா அதோட காஸ்ட் பிரைஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். காஸ்ட் பிரைஸ் எப்போ வாங்கணுமோ அந்த 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 இதுலேயே போட்டுட்டு இருப்போம், டெப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு வருவோம். ஆனால் ஒருவேளை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து ரொம்பவே திடீர்னு டிராஸ்டிக்காக குறையிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் நம்ம ப்ரூடெண்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸட் அசெட்டோட ப்ரைஸை மார்க்கெட் வேல்யூவில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து அக்கௌண்டன்ஸ் வந்து எதுக்கு தயாராக இருக்கணும்னு சொன்னால் எங்கெல்லாம் நமக்கு லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம பேட் டெப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்பிஏ வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வருது. இந்த கடன் வந்து நமக்கு வராதுன்ற டவுட் வருதுன்னு சொன்னால் அக்கௌண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருவாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் எடுத்து வச்சு அதை ப்ராஃபிட்லேருந்து தனியாக ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வைஷ்ணவி மேம் அந்த டெலிகிராம் சேனல் எதுவும் இல்லை, நான் இது பண்ணிட்டு சொல்கிறேங்க மேம், ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு ரெவன்யூ ரெகக்னிஷன் பிரின்சிபிள், ரெவன்யூ இஸ் ரெகக்னைஸ்ட். ஓகேங்களா, ரெவன்யூ ரெகக்னைசேஷன் பிரின்சிபல் படி எப்போ நம்மளுடைய ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கேஷ் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர். கேஷ் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து ரெகனைஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணிக்கிறீங்களா? அண்ட் ஆர்டர் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர். ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் வந்ததுமே நமக்கு வந்து ரெவன்யூ வந்ததா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமா? The earning process is substantially complete and the collection is reasonably assured. Earning process வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம earning process வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ கலெக்ஷன் இஸ் ரீசனபிளி அஷ்யூர்ட் ஆயிருச்சு. அப்போ அதை கன்சிடர் பண்ணிக்கணுமா? த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீஷன் நம்ம கூட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்போ வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால், ஏர்னிங் ப்ராசஸ் இஸ் சப்ஸ்டான்ஷியலி கம்ப்ளீட் அண்ட் த கலெக்ஷன் இஸ் ரீசனபிளி அஷ்யூர்டு. ஓகேங்களா? ஏர்னிங் வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ தான் அது வந்து கலெக்ஷனும் ரீசனபிளி அஷ்யூர்டு சொல்கிறாங்க. இது நம்ம என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரெவன்யூ ரெகக்னிஷன் பிரின்சிபல். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு இன்கம் வரப்போகுது. இந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு இன்கம் வரணும். அது வந்து இன்னும் வரல. அடுத்த மாதம் தான் எனக்கு அது வந்து வரப்போகுது. அடுத்த மாதத்துலேருந்து தான் வரப்போகுது. அதாவது மார்ச் மாதத்தில் எனக்கு வந்து ஒரு இன்கம் வரணும். மார்ச் மாதத்தில் எனக்கு ஒரு இன்கம் வரணும். ஆனால் அது வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் இது வந்து மார்ச்சில் வர வேண்டிய இன்கம் தானே. மார்ச்சில் வர வேண்டியது இன்கம் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால், இதை வந்து மார்ச்லேயே தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகேங்களா? மார்ச்லேயே தான் இதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் நம்ம வந்து போடணும். ஏதோ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டி இருக்குது, ஏதோ ரெண்டோ எனக்கு வர வேண்டி இருக்குது. ஆனால் அந்த ரெண்டோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ மார்ச் மாதத்துக்குரியது. ஓகேங்களா? மார்ச் மாதத்துக்குரியது. ஆனால் வரப்போகிறது எனக்கு எப்போ வருது? ஏப்ரல் மாதத்துல தான் வருது. அப்போது அதை எப்போ ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால், மார்ச் மாதத்துல தான் எனக்கு அது வந்திருக்கணும். கேஷ் எனக்கு ஏப்ரல் மாதத்துல தான் வரப்போகுது. ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. மார்ச் மாதத்துல தான் எனக்கு அது வந்திருக்கணும். அதனால நம்ம மார்ச் மாதத்தை தான் நம்ம வந்து ரெவன்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரெவன்யூ வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ரெவன்யூ ரெகக்னிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து, a company receives an advance payment for services. ஒரு கம்பெனி வந்து அட்வான்ஸா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுறாங்க. அவங்க கொடுக்க போற சர்வீஸ்க்காக அட்வான்ஸா வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அண்டர் த அக்ரூவல் பேசிஸ். ஓகேங்களா? அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். திஸ் ரெசிப்ட் இஸ் இனிஷியலி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த 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 ரெக்கார்டை வந்து இனிஷியலா எப்படி ரெக்கார்ட் பண்ண போறாங்க? இதை வந்து ஒரு ரெவன்யூவா ரெக்கார்ட் பண்ண போறாங்களா? ஒரு அசெட்டா ரெக்கார்ட் பண்ண போறாங்களா? ஒரு லயபிலிட்டியா பண்ணுவாங்களா? ஒரு எக்ஸ்பென்ஸா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை எதா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு லயபிலிட்டியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு லயபிலிட்டியா கன்சிடர் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸோட நம்ம போட்டுரும். அடுத்த மாசம் நல்ல நல்ல படம்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாசமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிரும். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு ₹200 இன்னைக்கு கட்டிட்டேன். அப்போ இன்னைக்கு கட்டிட்டேன்னு சொன்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதை என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கே வந்து ரெவன்யூவா இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கூடாது. எப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வந்து எந்த மந்த்துக்காக இந்த பணத்தை வாங்கியிருக்காங்களோ அந்த மந்த்ல தான் இந்த ரெவன்யூ வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட அட்வான்ஸாவே இந்த ₹200 வாங்கிட்டாங்க. அட்வான்ஸாவே என்கிட்ட இந்த ₹200 வாங்கிட்டாங்க. அப்போ இந்த அட்வான்ஸா அவங்க வாங்கியிருக்க ₹200க்கு அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட்டு அன்ஏர்ன்ட் ரெவன்யூன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள அந்த அன்ஏர்ன்ட் ரெவன்யூக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இந்த ₹200 வச்சிருப்பாங்க. அந்த அன்ஏர்ன்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்றது நமக்கு என்னதுன்னு சொன்னா, அட்வான்ஸ் பேயபிள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அட்வான்ஸ் பேயபிள் சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல எடுத்து வச்சிருவாங்க. இதை எடுத்து வச்சிருவாங்க. அப்ப இது பேலன்ஸ் ஷீட்ல போறப்ப எப்படி போகும்? லயபிலிட்டி சைடுக்கு போகும். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்ல போறப்போ இது லயபிலிட்டி சைடுல இருக்கும். இனி இந்த பணம் வந்து கொடுக்கப்பட வேண்டிய பணம். இன்னும் இந்த பணத்துக்குள்ள வேலையை நம்ம இன்னும் முடிக்கல அப்படின்றனால அதை வந்து லயபிலிட்டி சைடுல எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? லயபிலிட்டி சைடில் எடுத்து வைப்பாங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இந்த அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றாங்க இல்லையா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொன்னா, எந்த மாசத்துல அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல அந்த முறையை அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்ற முறையை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, நான் வந்து ரெவன்யூ வந்து என்னைக்கு கேஷ் கிடைக்குதோ அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். என்னைக்கு அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேனோ அன்னைக்கே அந்த ரெவன்யூவை ரியலைஸ் பண்ண தான் நான் கன்சிடர் பண்ணிப்பேன். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் சரி, என்னைக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கர் ஆச்சோ, என்னைக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கர் ஆகுதோ, அன்னைக்கு தான் நான் வந்து அந்த எக்ஸ்பென்ஸை வந்து கணக்கில் சேர்த்துப்பேன். என்னைக்கு அந்த எக்ஸ்பென்ஸுக்குள்ள கேஷ் கிடைக்குதோ அந்த டேட்டை நான் கன்சிடர் பண்ண மாட்டேங்க. ஸோ இப்படி இந்த ப்ராசஸ்ல இப்படி ஒரு டைப்ல நான் அக்கௌண்டிங் பண்றேன் பாத்தீங்களா? இந்த ப்ரொசீஜர்ல நான் அக்கௌண்டிங் பண்றேன் பாத்தீங்களா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, which accounting basis recognizes revenue recognizes revenue when earned and expenses incurred. ஓகேங்களா? and expenses when incurred regardless of when the cash is exchanged. ஓகேங்களா? கேஷ் எப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்றத வந்து கன்சிடர் பண்ணல.
எப்ப ரெவென்யூ வந்து ஏர்ன் ஆகுது, எப்ப எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுது அப்படின்றது எந்த அக்கவுண்டிங் பேசிஸ்ல இப்பதான் அதை நம்ம பார்த்தோம். என்னது? அக்ரூவல் பேசிஸ். ஓகேங்களா? அக்ரூவல் பேசிஸ் படி தான் அது வந்து நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், அப்புறமா ஈக்விட்டி, அதுக்கப்புறமா ரெவென்யூ, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ். இந்த ஈக்விட்டியில வந்து ஈக்விட்டி ஆர் கேபிட்டல்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஈக்விட்டி இல்லைனா கேபிட்டல்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஈக்விட்டி, ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் காமன் கேட்டகரிஸ். இது வந்து எதோட காமன் கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. அக்கவுண்டிங் எரர்ஸா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா, பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுல உள்ளதா, இல்லைனா அக்கவுண்ட்ஸ்ல உள்ளதா, ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்ல உள்ளதான்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து எதுலன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா அக்கவுண்ட்ஸ்ல தான் வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அக்கவுண்ட்ஸ்ல தான் வருதுன்னு சொல்றாங்க. அக்கவுண்ட்ஸுக்கு வந்து ஒரு 5 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அக்கவுண்ட்ஸுக்கு வந்து 5 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்னு இருக்குது. அது எதெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், கேபிட்டல், ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? அசெட், லயபிலிட்டி, கேபிட்டல், ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ். இதுதான் 5 ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால இது வந்து அக்கவுண்ட்ஸுக்கு சேரும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து in accounting an increase in an asset or an expense is recorded with. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எப்படி என்ட்ரி போட போறோம்? அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை நீங்க கிரெடிட் என்ட்ரியில போடுவீங்களா, இல்லைன்னா டெபிட் என்ட்ரியில போடுவீங்களா, இல்லைன்னா கான்ட்ரா என்ட்ரியில போடுவீங்களா, இல்லைன்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரியில போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது ஃபர்னிச்சர் அசெட் வந்து நமக்கு வந்து வருங்க. அவங்க யாரு? டெப்டாரா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு அசெட் என்ட்ரி உள்ள ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன வரும்? டெபிட் என்ட்ரியில வரும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வரும்போதும் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் இல்ல சேலரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுறப்பவும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு டெபிட் என்ட்ரி தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? நம்ம டெபிட் என்ட்ரி தான் போடுவோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி, டெபிட் என்ட்ரி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து the process of transferring entries from journal to the respective ledger. ஓகேங்களா? journal to the ledger accounts is known as ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஜேர்னல்ல இருந்து நம்ம லெட்ஜருக்கு வந்து போடுறப்போ அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஜேர்னலைசிங்கா, பேலன்சிங்கா, போஸ்டிங்கா, ட்ரையலிங்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஆன்சர் வந்து என்னது? போஸ்டிங். நம்ம ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரியை கொண்டு போறப்போ அதை வந்து நம்ம போஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். அது வந்து போஸ்டிங்னு சொல்றோம். நம்ம ஜேர்னல்ல என்ட்ரி போடுறப்போ ஜேர்னல்ல நம்ம என்ட்ரி போடுறப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஜேர்னலைசிங்னு சொல்றோம். ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதான் என்ன சொல்றாங்க? ஜேர்னலைசிங் இஸ் a process of recording transactions in the journal. ஓகேங்களா? ஜேர்னல்ல நம்ம என்ட்ரி போடுறப்போ அது வந்து ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜேர்னல்ல இருந்து ஒரு என்ட்ரியை வந்து நம்ம லெட்ஜருக்கு கொண்டு போறப்போ அதை வந்து நம்ம போஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இது ஜேர்னல் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஒரு ஜேர்னலை நம்ம என்னன்னு சொல்றோம்? புக் ஆஃப் ஃபைனல் என்ட்ரியா, புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரியா, பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸா, இல்லைனா சம்மரி ஆஃப் அக்கௌண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேர்னல் அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி. ஓகேங்களா? ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம ஒரிஜினல் புக் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம்னா நம்மளுடைய இன்வாய்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? நம்ம கடையில் வந்து ஒரு இன்வாய்ஸ் வச்சிருப்போம், ஒரு பில் வச்சிருப்போம், இல்லை வவுச்சர் போட்டிருப்போம். இந்த வவுச்சர் எல்லாத்துலேயுமே இருந்து முதல்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போடுறப்போ ஜேர்னல் அப்படின்ற புக்கில் தான் நம்ம என்ட்ரி போடுறோம். ஓகேங்களா? ஜேர்னல் அப்படின்ற புக்கில் தான் நம்ம வந்து முதல்ல என்ட்ரி போடுறோம். அப்போ இதை வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே லெட்ஜர். ஓகேங்களா? ஜேர்னல்ல இருந்து நம்ம எங்க போவோம்? அடுத்து லெட்ஜருக்கு போவோம். அப்போ இந்த லெட்ஜர்ன்றது என்ன சொல்றோம்னு சொன்னா பிரின்சிபல் புக்னு சொல்றோம். ஓகேங்களா? பிரின்சிபல் புக் ஆஃப் என்ட்ரின்னு சொல்றோம். ஓகேங்களா? லெட்ஜர்ன்றது பிரின்சிபல் புக், ஜேர்னல்ன்றது புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுலயாவது கேட்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து which of the following transactions typically appears in the cash book? ஓகேங்களா? which of the following transactions typically appear in the cash book but might not immediately appear in the pass book? கேஷ் புக்ல வந்து என்ட்ரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேஷ் புக்ல வந்து என்ட்ரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாஸ் புக்ல வந்து என்ட்ரி இருக்காதுன்னு சொல்றாங்க. கேஷ் புக்ல என்ட்ரி இருக்கும், ஆனா பாஸ் புக்ல என்ட்ரி இருக்காது. அப்படின்னா டைரக்ட் டெபாசிட் பை ஏ கஸ்டமர் இன்டு த பேங்க். ஓகேங்களா? டைரக்ட் டெபாசிட். இப்போ ஒருத்தர் வந்து டைரக்டா பேங்க்குள்ள வந்து டெபாசிட் பண்றாரு. அப்போ அந்த என்ட்ரி எங்க இருக்கும்? பாஸ்புக்ல இருக்கும். ஓகேங்களா? பாஸ்புக்ல இருக்கும். ஆனா கேஷ் புக்ல அந்த என்ட்ரி டைரக்ட் டெபாசிட் பை ஏ கஸ்டமர் இன்டு. ஓகே, டைரக்டா ஒருத்தர் வந்து டெபாசிட் பண்றாருன்னு சொன்னா அது வந்து பாஸ்புக்ல இருக்கும், கேஷ் புக்ல இருக்காது. பேங்க் சார்ஜஸ் லெவிட் பை த பேங்க். பேங்க் வந்து ஏதாவது சார்ஜஸ் போடுது அப்படின்னு சொன்னா பேங்க் ஏதாவது சார்ஜஸ் போடுதுன்னு சொன்னா அந்த டீட்டெயில் எங்க இருக்கும்? அதுவும் பாஸ்புக்ல இருக்கும், கேஷ் புக்ல இருக்காது. செக் issued by the company but not yet presented by the presented for payment. ஓகேங்களா? செக்கை இஷ்யூ பண்ணி நம்ம வந்து கம்பெனில இருந்து கொண்டு போய் கொடுத்து கலெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கலெக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனா இன்னுமே அது வந்து கலெக்ட் ஆகல, பேமெண்ட் ஆகல.
சாரி, இது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், செக் இஷ்யூடு பை த கம்பெனி பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட் அப்படின்னா, நம்மள்ட்ட யாராவது கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட யாராவது கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை கிளியர் பண்றதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு செக் குடுத்து விடுவோம். அப்ப செக்க குடுத்து விடுறப்போ, அவங்க வாங்கிட்டு போய் அந்த செக்க கலெக்ஷன் குடுக்கணும் இல்லையா? அவங்க வந்து கலெக்ஷன் பிரசன்ட் பண்ணாம வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொன்னா, இந்த என்ட்ரிய பார்த்தீங்கன்னு சொன்னா கேஷ் புக்ல இருக்கும். நம்ம வந்து அந்த செக் நம்ம அந்த செக்க குடுத்ததுமே என்ன பண்ணுவோம், நம்மளோட கேஷ் புக்ல வந்து இந்த மாரி இவருக்கு ஒரு ரூ. 1000 நான் குடுத்துட்டேன். குடுக்க வேண்டியத குடுத்து முடிச்சுட்டேன்னு சொல்லி நம்ம கேஷ் புக்ல எழுதியிருப்போம். ஆனா, அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ் புக்ல இருக்காது. ஓகேங்களா? சோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் டிப்பிக்கலி அப்பியர் இன் அ கேஷ் புக் பட் நாட் இமிடியேட்லி அப்பியர் இன் பாஸ் புக். அப்போ இந்த 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 டிரான்சாக்ஷன் தான் கேஷ் புக்ல வந்திருக்கும். ஆனா பாஸ் புக்ல வந்திருக்காது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேஷ் புக்ல வந்திருக்கும். ஆனா பாஸ் புக்ல வராது. இப்ப இந்த கேஷ் புக்ல அது எப்படி கேஷ் புக்ல வருதுன்னு சொன்னா, இந்த கேஷ் புக்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா என்னலாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஷ்க்குன்னு ஒரு காலம் இருக்கும். கேஷ்க்குன்னு ஒரு காலம் இருக்கும். பேங்க்குன்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பேங்க் என்ட்ரீஸும் இங்க வரும். ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. கேஷ் புக்ல எப்படிடா பேங்கோட என்ட்ரீஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. இது ஒரு சாரும் கேட்டாங்க ஏற்கனவே. கேஷ் புக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கேஷுக்கும் ஒரு காலம் இருக்கும், பேங்க்குக்கும் ஒரு காலம் இருக்கும். ஸோ பேங்க் என்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலம்ல எழுதிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே. Next, we had account for differences between the bank balance as per the company's record and the bank's statement. ஓகேங்களா? Determine the exact amount of cash held in office. நம்ம தெரிஞ்சுக்கிறக்கா? இல்ல. ஸோ எதுக்காக பண்ணியிருக்கோம்னு சொன்னா, identify the account for differences between the bank balance. Differences between the bank balance as per the company records and the bank statement. ஓகேங்களா? இப்ப கம்பெனி வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கும். கம்பெனி வந்து என்ன வச்சிருப்பாங்க? கேஷ் புக்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. கேஷ் புக்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம வந்து பேங்க்ல இவ்வளவு பணம் போட்டுட்டு வர்றோம் அப்படின்ற என்ட்ரிஸா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி பாஸ்புக்ல பேங்க் வந்து சில என்ட்ரிஸ் போட்டுட்டு வரும். அப்ப இந்த 2 என்ட்ரிஸுமே வந்து சேமா இருக்கணும். சில டைம் இந்த 2 என்ட்ரிஸும் சேமா இருக்காது. இந்த கேஷ் புக்கும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம கம்பெனில இருந்து ஒரு என்ட்ரி வச்சிருக்கோம் இல்லையா? அ அ நான் மாசம் மாசம் பேங்க்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டு வரேன். அப்ப அந்த கேஷ் புக்ல நம்ம எழுதி வச்சுருவோம். மாசம் மாசம் நான் இவ்வளோ போட்டு வரேன்னு. அதே என்ட்ரி பாஸ் புக்லயும் இருக்கணும். ஆனா சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேஷ் புக்கும், இந்த பாஸ் புக்கும் பேலன்ஸ் ஆகாம வரும். அத 2யுமே பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அது 2யும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பண்றோம். இது எப்பல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பேங்க் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது சார்ஜஸ் டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அதெல்லாம் பாஸ் புக்ல என்ட்ரி இருக்கும். கேஷ் புக்ல என்ட்ரி இருக்காது. ஸோ அப்ப அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து the main purpose of preparing a trial balance is to நம்ம எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம்? ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் பண்றோம். செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அதுக்காக பண்றோமா? அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றோமா? ரெக்டிஃபைங் ஆல் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எரர்ஸ். எல்லா அக்கௌண்டிங் எரர்ஸையும் ரெக்டிஃபை பண்றதுக்காக பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ண போறோம். அது உண்மைதான். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எதுல இருந்து தெரிஞ்சுக்குவோம்? நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒரு குடுத்திருக்கிற டேட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எதுலருந்து தெரிஞ்சுப்போம்? பேலன்ஸ் ஷீட்லருந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்லருந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு ட்ரையல் பேலன்ஸ் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லருந்து பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம அதுல தான் போட போறோம். ஆனா, மெயினான விஷயம் எதுக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா, டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் த லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். ஓகேங்களா? அரித்மெட்டிக்கலா லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குதா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரையல் பேலன்ஸ் பண்றாங்க. இது ஏன்னா, இது அரித்மெட்டிக்கலா ஏன்னா, இப்ப வந்து ஒரு அக்கவுண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் 2மே ஒரே அமௌண்ட் போட்டு பண்ணிட்டுருவாங்க. ஸோ இந்த 2மே ஒரே அமௌண்ட் போட்டு வரும்போது, இந்த ட்ரையல் பேலன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, லெட்ஜர்லருந்து மொத்தமா டெபிட், ஒரு அக்கவுண்டோட மொத்தமா ஒரு அக்கவுண்டோடைய டெபிட், அதுக்கப்புறம் ஒரு அக்கவுண்டோடைய கிரெடிட் பேலன்ஸையும் நம்ம இதுல எழுதி வைப்போம். அப்ப இது 2மே டேலி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு டேலி ஆயிருச்சு. லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் வந்து அரித்மெட்டிக்கலா டேலி ஆயிருச்சு அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து பயன்படுத்துறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து இஃப் த ட்ரையல் பேலன்ஸ் டஸ் நாட் அக்ரி. ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ்ல அந்த டெபிட் சைட்ல வந்து எக்ஸும், கிரெடிட் சைட்ல பார்த்தா ஒய்யும் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? 2 பக்கமும் அக்ரி ஆகி வர மாட்டேங்குது. அப்போ டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரையல் பேலன்ஸ்ல 2 சைடும் டேலி ஆக மாட்டேங்குது. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த எங்க எரர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அப்படி எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அத தூக்கி அழகா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம வைப்போம். ஓகேங்களா? எவ்வளவு ரூவா டேலி ஆகாம மிச்சம் வருதோ, எவ்வளவு ரூவா கம்மியாகுதோ, இல்ல கூடுதோ, அத மட்டும் நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வைப்போம். ஓகேங்களா? வச்சதுக்கு அப்புறம்
இவங்க என்ன கேட்குறாங்க, த பிரசன்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்? த பிரசன்ஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து பிரின்சிபல் எரரா இருக்குமா? த பிரசன்ஸ் ஆஃப் வந்து காம்பன்சேட்டிங் எரரா இருக்குமா? இல்லைனா இது வந்து ஒரு ஒன் சைடட் எரரா இருக்குமா? அஃபெக்டிங் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசியா இருக்குமா? தட் ஆல் எரர்ஸ் ஹேவ் பீன் ஃபுல்லி ரெக்டிஃபைடா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஒன் சைடட் எரர் அஃபெக்டிங் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி. ஓகேங்களா? இதுல அதாவது இப்போ நம்ம வந்து அப்போ அப்போ ஒரு ஒன் சைடட் எரர் எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து கடைசியில் வந்து பாதிக்கும். அதனால ஒரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுவே வந்து பிரசன்ஸா ஒரு பிரின்சிபல் எரர் இருந்துச்சுன்னு சொன்னா எரர்ல எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ஃபர்னிச்சர்னு பார்த்தோம் இல்லையா? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல நம்ம ஏதோ ஏதோ நம்ம புதுசா வந்து ஒரு ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் வந்து நம்ம புதுசா பர்ச்சேஸ் பண்றோம். ஏதாவது அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணணும். அசெட் அக்கவுண்ட்ல நம்ம டெபிட் பண்ணணும். அத விட்டுட்டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட்னு வச்சிருப்பாங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சொன்னா, கூட்ஸ் நம்ம ட்ரேட் பண்றோம் இல்லையா? நம்ம ஒரு பொருட்கள் வந்து வாங்கி விக்கிறோம் பார்த்தீங்களா? பொருட்கள் வாங்கி விக்கிறோம்ல. அந்த அக்கவுண்ட்ட போய் நம்ம டெபிட் பண்ணிறக்கூடாது. அந்த அக்கவுண்ட்ட நம்ம டெபிட் பண்ணிறக்கூடாது. ஸோ இது இந்த மாரி எரர் வந்துச்சுன்னு சொன்னா என்னவா இருக்கும்? இது வந்து பிரின்சிபல் எரர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பிரின்சிபல் எரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல் எரர்னால பிரச்சனை வரப்போறது கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் பாதிக்கப்பட போறது கிடையாது. ஏன்னா இங்கேயும் ஒரு டெபிட் கிரெடிட் நடந்திருக்கும். இங்கேயும் ஒரு கிரெடிட் நடந்திருக்க தான் போகுது. ஆனா பண்ண வேண்டிய அக்கவுண்ட்ட மாத்தி பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். பண்ண வேண்டிய அக்கவுண்ட்ட வந்து அவங்க மாத்தி பண்ணிடுறாங்க. இப்ப இதே காம்பன்சேட்டிங் எரரா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இப்போ ஒரு ரூ. 1000 ஒரு ஒரு அக்கவுண்ட்ல வந்து ரூ. 1000 இருக்கணும். அத குறைச்சு ரூ. 900 போட்டிருப்பாங்க. டெபிட் சைட்லயே. இன்னொரு இடத்துல டெபிட் சைட்லயே ரூ. 1100 போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ரூ. 100 ரெண்டு சைட்லயும் பேலன்ஸ் ஆயிரும். காம்பன்சேட் ஆயிரும். அப்ப ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து அது வந்து பாதிக்காது. ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ்ல அது வந்து பாதிக்காது. ஸோ இந்த எரர்ஸ் வந்து பாதிக்காது. ஒன் சைடட் எரர் தான் பாதிக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எரர் ஆஃப் கமிஷன் அக்கர்ஸ். ஓகேங்களா? எரர் ஆஃப் கமிஷன் வந்து எப்பெல்லாம் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஒமிட்டட் ஃப்ரம் த புக். ஒரு 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 டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டா புக்ல இருந்து விட்டுட்டாங்க. அப்போ வருமா? A transaction is recorded with the wrong amount in the wrong personal account or posted to the correct account but wrong side. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இன் a way that violates accounting principle. அக்கவுண்டிங் பிரின்சிபலை வயலேட் பண்ற மாதிரி பண்ணா வருமா? டூ ஆர் மோர் எரர்ஸ்னால இந்த மாதிரி இதாகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம ராங் சைட்ல போய் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை போடுறது. ஓகேங்களா? ராங் சைட்ல அமௌண்ட் போடுறது. ராங் பர்சனல் அக்கௌண்ட்ல போய் மாத்தி நம்ம போஸ்ட் பண்றது. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட வேண்டியதை கொண்டு போய் சேல்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்லைன்னா கேஷ் அக்கௌண்ட்லயோ இந்த மாதிரி மாத்தி ஏதாவது போடுறாங்க வச்சுக்கோங்களேன். அதை தான் வந்து கமிஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கிளரிக்கல் எரர் இருக்கும். இல்லைன்னா போஸ்ட் பண்ணதை மாத்தி எங்கேயாவது வேற ஒரு அக்கௌண்ட்ல போய் மாத்தி பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி எரர்ஸ் தான் வந்து எதுல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கமிஷன் எரர்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எரர்ஸ் தான் வந்து கமிஷன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம்.
ஓகே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல பவர் கனெக்ஷன் இல்ல. ஸோ லேப்டாப் சார்ஜ் டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட். பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஃபார் rupees 5,000. ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஃபார் rupees 5,000 டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஓகேங்களா? டெபிட்டட் டு த பர்ச்சேஸ் அக்கவுண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை எங்கே போய் டெபிட் பண்ணிட்டாங்களாம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போய் டெபிட் பண்ணிட்டாங்களாம். இது வந்து எதோட எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா? பிரின்சிபல் படி எங்கே பண்ணணும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு வச்சிருப்பாங்க, அதில் தான் அவங்க டெபிட் பண்ணணும். அதை கொண்டு போய் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போய் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது? எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். Adjusting entries are typically made. ஓகேங்களா? typically made at the beginning of an account period, at the end of an accounting period, before preparing financial statements, whenever a transaction occurs, only when errors are detected in trial balance. ஓகேங்களா? அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ரெவன்யூ இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அக்ரூவல் சிஸ்டம், அக்கௌண்டிங் சிஸ்டம் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். அக்கௌண்டிங் சிஸ்டம் தானே யூஸ் பண்ணுறோம். இந்த அக்ரூவல் சிஸ்டம் படி நமக்கு என்ன பண்ணணும்? ரெவன்யூ வந்து எந்த மாதம் வருதோ, எப்போ வந்து அந்த ரெவன்யூ வந்து ஓகே ஆகுதோ, அந்த மாதத்தில் தான் நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதத்தில் தான் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸையும் எப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ, எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுதோ, நம்ம வந்து அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிறதுக்கு டைமில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை போடுறாங்க. அதாவது இந்த மாதத்தில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு, இந்த மாதத்தில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிருக்கும். ஆனால் அது வந்து அந்த பணத்தை வந்து நம்ம அடுத்த மாதம் தான் கட்ட போகிறோம். அதை வந்து ஏப்ரலில் தான் கட்ட போகிறோம். மார்ச்சில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் நடந்தது, இன்கர் ஆயிடுச்சு. அதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏப்ரலில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏப்ரலில் தான் பண்ண போகிறோம். அப்போது இது நம்ம என்ன பண்ணுவோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட்டு இதை நம்ம சரி பண்ணுவோம். இந்த எக்ஸ்பென்ஸை வந்து இந்த மாதமே வந்த மாதிரி, இந்த பணத்துக்கு ஏப்ரல் மாதத்தில் வர்ற பணத்தை வந்து இந்த மாதமே வந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எப்போ ரெடி பண்ணுறாங்க? எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் முடிகிறப்ப தான் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. பிஃபோர் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்டிங் பீரியட் முடிகிற டைமில். ஓகேங்களா? அக்கௌண்டிங் பீரியட் முடிகிற டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து. ஓகே. அக்ரூட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அக்ரூட் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ், எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு பட் நாட் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பே பண்ணல. ஓகேங்களா? எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிடுச்சு, நான் இன்னும் பே பண்ணல. ரெவன்யூ ஏர்ன் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் ரிசீவ் பண்ணல. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் லைக் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அக்ரூட் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்துருச்சு. இது திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த மாட்டி இன்கர் ஆயிடுச்சு ஆனால் அடுத்த மாதம் தான் நம்ம பேமெண்ட் கொடுக்க போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க அக்ரூட் எக்ஸ்பென்ஸ்னா எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் பே பண்ணலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? which of the following is not a primary cause of depreciation for a fixed asset? ஓகேங்களா? எது வந்து டெப்ரிசியேஷன் ஒரு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து டெப்ரிசியேஷனுக்கு ஒரு பிரைமரி காசு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? வியர் அண்ட் டியர் ஃப்ரம் யூசேஜ். யூசேஜ்னால வியர் அண்ட் டியர் வருது அப்படின்னா அது வந்து ஒரு பிரைமரி காசு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்சலசீன் டியூ டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால அப்சலீட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அது காரணமான்னு சொல்லி கேட்குறாங்க. பாசேஜ் ஆஃப் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால அது ஒரு பிரைமரி காசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கிடையாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா டெம்பரரி ஃபால் இன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட். ஓகேங்களா? டெம்பரரி ஃபால் இன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட். ஸோ எது வந்து பிரைமரி காசு கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எது வந்து பிரைமரி காசு கிடையாது, டெப்ரிசியேஷனுக்கு எது வந்து பிரைமரி காசு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த டெம்பரரி ஃபால் இந்த மார்க்கெட் ப்ரைஸ், ஒரு அசெட் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குதுன்னு சொன்னால் அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து திடீர்னு விழுந்துருச்சுங்களாம், கீழே போயிருச்சுங்களாம். அதனால டிப்ரிஷியேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிடையாது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதனால டிப்ரிஷியேட் ஆகும்? ஒரு பொருள் டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொன்னால் வியர் அண்ட் டியர்னால டிப்ரிஷியேட் ஆகும். ஓகேங்களா? வியர் அண்ட் டியர்னால டிப்ரிஷியேட் ஆகும், அதனால நடக்கும். ஒரு பொருள் வந்து அப்சுலேட் ஆச்சு,
ஒரு பொருள் வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அப்ப அதனால வந்து என்ன நடக்கும்? டெப்ரிசியேஷன் நடக்கும். பாசேஜ் ஆஃப் டைம்னா, இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு 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 இத வந்து நீங்க அசெட் வந்து நீங்க லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இல்லன்னா பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து நீங்க எதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க. பேட்டர்ன் ரைட்ஸ் நீங்க எதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அப்ப டைம் போக அதோட வேல்யூல வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஒரு வருஷமும் அதோட வேல்யூ வந்து நம்ம குறைச்சிட்டே வருவோம். ஸோ அப்ப இங்கேயும் டெப்ரிசியேஷன் நடக்கும். ஆனா இப்ப இத வந்து நம்ம டெப்ரிசியேஷன் சொல்ல மாட்டோம். அமார்டைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்ப இந்த இந்த பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு நம்ம பண்றோம்ல, அதெல்லாம் இன்டான்ஜிபிள் சொல்லுவாங்க. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வரும்போது அது வந்து நம்ம அமார்டைசேஷன் சொல்லுவோம். ஆனா இப்ப இதுல வந்து நமக்கு காமனா கேட்கிறப்போ டெப்ரிசியேஷனுக்கு எது காமனான்னு கேட்கிறப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டெப்ரிசியேஷன்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் under the straight line method of depreciation the annual depreciation amount is ஓகேங்களா straight line method of depreciationல annual depreciation amount வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஒரு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லனா டிக்ரீஸ் ஆகுமா இல்லனா கான்ஸ்டன்டா இருக்குமா இல்லனா calculated on the written down value of the asset ன்னு சொல்லி கேக்குறாங்க. calculated on the written down value of the asset ன்னு கேக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷமும் இப்போ ஒரு 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 அசட்டோட வேல்யூ வந்து 1 லேக் இருக்குதுன்னா ஒரு அசட்டோட வேல்யூ வந்து 1 லேக் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வருஷமும் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வச்சிருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க 10,000 ரூபாய் வச்சே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மெத்தட் தான் என்னதுன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட் தான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப். இது வந்து நீங்க சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 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 பிளான்ட் வந்து அதோட வேல்யூ வந்து 12,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 12,000 ரூபாய் இருக்குது. ஒரு பிளான்ட்டோட வேல்யூ வந்து 12,000 ரூபாய் இருக்குது. அது வந்து பயன்படுத்தி ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை நம்ம பயன்படுத்தி முடிச்சுட்டு அதை விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும்னு வச்சுப்போம். அதை பயன்படுத்தி முடிச்சுட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது 5 வருஷம் ஓடும். ஓகேங்களா? 5 வருஷம் அது வந்து ஓடும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷனா இருக்குது. ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து 12,000 ரூபாய் 12,000 ரூபாய் வந்து அந்த அந்த பிளான்ட்டோட வேல்யூ. அந்த பிளான்ட்டோட வேல்யூ 12,000 ரூபாய். அந்த 5 வருஷம் கழிச்சு முடியிறப்போ அது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொன்னா இது வந்து சால்வேஜ் வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1000 ரூபாய்க்கு விற்க முடியும்னு சொன்னா இது வந்து சால்வேஜ் வேல்யூன்னு சொல்றாங்க. இந்த 12,000 ரூபான்றது காஸ்ட் டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் 5 இயர்ஸ். ஸோ இது போட்டா என்ன வேல்யூ வரும்? 11,000 டிவைட் பை 2,200 ரூபாய் அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு வருஷமும் இந்த 2,200 ரூபாயை வச்சு இந்த இந்த ஃபிக்ஸட் அசெட் வந்து இந்த பிளான்ட்டோட வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேங்களா? டெப்ரிஷியேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் டெப்ரிஷியேட் பண்ணுறதுனா இந்த மெத்தட் தான். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் டெப்ரிஷியேட் பண்ணுறதுனா இதுதான் பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு ஒரு வருஷமும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அந்த டெபிட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒரு வருஷம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ. ஓகேங்களா? ரிட்டன் டவுன் வேல்யூ இல்லைனா இது வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிட்டன் டவுன் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் டிப்ரிசியேஷன் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் டெப்ரிசியேஷன் இன் ஏர்லியர் இயர்ஸ் அண்ட் லோயர் இன் லேட்டர் இயர்ஸ். ஓகேங்களா? ஏர்லியர்ல பார்க்குறப்போ ஏர்லியர்ல வந்து ஹையர் டெப்ரிசியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக லோயரா இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் லோயர் டெப்ரிசியேஷன் இன் ஏர்லியர் இயர்ஸ் அப்புறம் ஹையர் இன் லேட்டர் இயர்ஸா ஈக்குவல் டெப்ரிசியேஷன் சார்ஜ் த்ரூ அவுட் த லைஃபா அதுக்கப்புறமா டெப்ரிசியேஷன் பீயிங் சார்ஜ் ஒன்லி வென் த அசெட் இஸ் சோல்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னா எதுன்னு சொன்னா இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெப்ரிசியேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சிரும். இதில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா? இப்போ 12,000 ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு பொருள் எல்லா வருஷமும் 2,200 வச்சு பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வருஷம் 2,200 வச்சு பண்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு 18% வச்சு பண்றாங்கன்னு சொன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மிச்சம் அதுல ரூ. 9,800 வரும். ஓகேங்களா? அந்த 12,000ல ரூ. 12,000 கழிச்சிட்டு ரூ. 2,200 கழிச்சிட்டு மிச்சம் இந்த 9,200 வருதுன்னு சொன்னா, இந்த ரூ. 9,800க்கு திருப்பி 18% பார்ப்பாங்க. 18% பார்த்து அப்ப அந்த இந்த 9,800க்கு 18% போட்டோம்னு சொன்னா எவ்வளோ வருமோ அத தான் கழிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமும் பார்க்குறப்போ இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் இந்த ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு.
நெக்ஸ்ட் சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட். ஓகேங்களா, இது வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னா யூனிஃபார்ம் சார்ஜ் மெத்தடா, யூனிஃபார்ம் சார்ஜ் மெத்தடான்னு கேட்குறாங்க, இல்லைனா அக்ஸலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தடான்னு கேட்குறாங்க, டிப்ளீஷன் மெத்தடான்னு கேட்குறாங்க, இல்லைனா அமார்டைசேஷன் மெத்தடான்னு கேட்குறாங்க. இது வந்து எதுன்னு சொல்றா அக்ஸலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தடில் தான் வரும். அக்ஸலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஹை டெப்ரிசியேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து ஹை டெப்ரிசியேஷனாக இருக்கும், போக போக லோ டெப்ரிசியேஷன் ஆகிடும். ஓகேங்களா, போக போக லோவான டெப்ரிசியேஷன் ஆயிடும். இதுதான் வந்து அக்ஸலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட்னு சொல்றாங்க. நம்ம சம் ஆஃப் த இயர்ஸ் டிஜிட் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னன்னு சொன்னா அக்ஸலரேட்டட் டெப்ரிசியேஷன் மெத்தட்ல தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அமார்டைசேஷன் இஸ் அ டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் ஆஃப். ஓகேங்களா, அமார்டைசேஷன்ற டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், டெப்ரிசியேஷனுக்கு வந்து ஈக்குவலாக அமார்டைசேஷன் வந்து எப்பவுமே பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த இந்த இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசட்ஸில் யூஸ் பண்ணுறோமா, இன்டான்ஜிபிள் அசட்ஸில் யூஸ் பண்ணுறோமா, கரண்ட் அசட்டில் யூஸ் பண்ணுறோமா, இல்லைனா ஃபிக்சேசியஸ் அசட்டில் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமார்டைசேஷன் அப்படின்ற வேர்டு வந்து எப்பவுமே இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு, நம்ம டேஞ்சிபிள் அசட்ஸாக இருந்தால் டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸுக்கு வந்து நம்ம அமார்டைசேஷன் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து எதுலலாம் வரும், இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னா இந்த குட்வில், பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அமார்டைசேஷன் சொல்லுவோம். இந்த குட்வில்ஸ், பேட்டர்ன்ஸ்க்குலாம் அமார்டைஸ் பண்ணுறதா சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம அந்த யூனிட் பார்க்குறப்ப பார்க்கல, அந்த மாடியூல் பார்க்குறப்ப நம்ம பார்க்கல. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்னது அப்படின்றத வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம லைட்டாக பார்த்துருவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸ்பெண்டிங் ஆன் அசெட்ஸ் தட் வில் பெனிஃபிட் த பிஸ்னஸ் ஃபார் மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட். ஓகேங்களா, ஸ்பெண்டிங் த அசெட்ஸ் தட் வில் பெனிஃபிட் பிஸ்னஸ் ஃபார் மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட், ஒரு வருஷத்துக்கு மேலே அதோடைய பயன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ், இந்த மெஷினரிலாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, மெஷினரி, அதுக்கப்புறமா லேண்டு, அதுக்கப்புறமா பில்டிங்கு, இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க இல்லையா, இதோட மதிப்பு வந்து இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு வருஷம் தாண்டியும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அக்கௌண்டிங் பீரியட் தாண்டி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இன்க்ரீசிங் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஓவர் டைம். இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒரு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன பண்ணுறோம் சொன்னால், ஸ்பெண்டிங் ஆன் த டே டு டே ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு நாள் நம்ம டே டு டே ரன் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னெல்லாம் வருது, சேலரிஸு, வேஜஸ்ஸு, ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸு, ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இன் ப்ரொடக்ஷனு, ரிப்பேர், மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இப்போ ஒரு மிஷினரி வாங்கியிருக்கீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நீங்கள் மிஷினரி வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, ரிப்பேர் எதுவும் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இதில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோமோ, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோமோ, அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். இதில் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் வந்து கேபிட்டலில் இதை எக்ஸ்பென்ஸில் என்ன பண்ணேன், நான் வந்து நிறைய மிஷின் வாங்கி போட்டேன் பார்த்தீங்களா, அப்போ அதை நான் விற்கிறேன். ஓகேங்களா, அப்போ விற்கிறப்ப எனக்கு பணம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பணம் இதில் போகும், கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, எப்படி நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பொருளை வாங்குறேனோ, கேபிட்டலில் நான் எக்ஸ்பென்ஸில் ஒரு பொருளை வாங்குறேனோ, அதே மாதிரி கேபிட்டல் ரெசிப்டில் எனக்கு எப்போ பணம் வரும், ஒன்று அந்த பொருளை நான் விற்கிறப்போ அந்த பணம் வந்து எனக்கு கேபிட்டல் ரெசிப்ட் ஆகும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம்ல, இந்த ஃபண்ட் வந்து என்னது, கேபிட்டல் ரிசப்ஷன் தானே, கேபிட்டல் ரிசிப்ட் தானே இது. நம்ம கேபிட்டல் ஒரு லோனாக வாங்கினாலும் சரி, இல்லை ஷேர்ஸாக வாங்கினாலும் சரி, அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். இதுவே ரெவன்யூ ரெசிப்ட்னா என்னது, ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னது, மணி ரிசீவ்டு ஃப்ரம் நார்மல் அண்ட் ரெக்கரிங் ஆக்டிவிட்டீஸ். மணி நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம், டிவிடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவோம், ரெண்ட் ரிசீவ் பண்ணுவோம், கமிஷன் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு ரிசிப்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் இன்கம் வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கர்சிவாக நடந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி ரெக்கரிங்காக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ரெகுலராக நடக்காது. ஓகேங்களா,
ஸோ இது 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பா எதுலயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் அக்வயரிங் ஆர் இம்ப்ரூவிங் எ ஃபிக்ஸட் அசெட். ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் அக்வயரிங் ஆர் இம்ப்ரூவிங் எ ஃபிக்ஸட் அசெட் விச் இன்கிரீசஸ் இட்ஸ் ஏர்னிங் கெப்பாசிட்டி. இட் இன்கிரீசஸ் இட்ஸ் ஏர்னிங் கெப்பாசிட்டி இஸ் ஜெனரலி ட்ரீட்டட் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா வைப்போமா? கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா வைப்போமா? டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா வைப்போமா? மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சரா வைப்போமா? இது எதுக்காக கேட்டிருக்காங்க? அக்வயரிங் எ ஃபிக்ஸட் அசெட். ஓகே. அக்வயரிங் எ ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா அது எது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரியா, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரியா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரின்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு மிஷினரி வாங்கி போட்டுருக்கு நமக்கு பல வருஷத்துக்கு வரும். பல வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால. காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எ நியூலி பர்ச்சேஸ்டு ஓல்டு பில்டிங். ஓகேங்களா? புதுசா வந்து ஒரு ஓல்டு பில்டிங் வாங்கி, அத வந்து யூசபிளா மாத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? டூ மேக் இட் யூசபிளா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுவா? நெக்ஸ்ட், ஆனுவல் மெயின்டனன்ஸ் காஸ்ட் ஆஃப் மெஷினரி. ஒரு மெஷின வந்து ஆனுவல் மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதுவா? லீகல் ஃபீஸ் பெய்டு ஃபார் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட். ஓகேங்களா? லீகல் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். ஒரு லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு. இப்ப இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்துட்டோம். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நியூலி பர்ச்சேஸ்ட் ஓல்டு பில்டிங். நான் வந்து ஏற்கனவே பழசா இருக்கிற ஒரு பில்டிங் வாங்கி நான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்ப அதுக்கு நான் செலவு பண்ற அந்த பெயிண்ட் செலவு வந்து எனக்கு எதுல வரும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வருமான்னு சொன்னா கிடையாது. நம்ம புதுசா வந்து ஒரு மெஷினரி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அதோட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வருது பாத்தீங்களா? அது வந்து எங்க போகும்னு சொன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் போகும். அதே மாதிரி நீங்க வந்து பழைய பில்டிங் வாங்கி வெள்ளை அடிச்சு அதுல எதுவும் ரெனோவேஷன் எதுவும் பண்றீங்கன்னு சொன்னா அந்த காஸ்ட்டும் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போகும். ஆனா, நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஒரு மெஷின ஒரு டே டு டே ரன்னிங்காக ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க மெஷின நீங்க வந்து மெயின்டனன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மெயின்டனன்ஸ் வந்து எதுல எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற மெஷினு, நீங்க டே டு டே ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வர்றதுக்கு இந்த மெஷின் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ, அதுக்கு நீங்க செலவு பண்ற அமௌண்ட்ட வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு எடுத்துப்பாங்க. இதுவே நீங்க லீகல் ஃபீஸ் பெய்டு ஃபார் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் இருக்கு பாருங்க. இதையும் எங்கேயே எடுத்துருவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயே எடுத்துருவாங்க. ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயே எடுத்துரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆனுவல் மெயின்டனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மிஷினரி தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அடுத்து, an amount received from the sale of an old fixed asset. ஓகேங்களா? an amount received from the sale of a old fixed asset above its book value. ஓகேங்களா? அதோட புக் வேல்யூ அபோவா நம்ம வந்து விக்கிறோம். அப்போ அது வந்து என்னது? கேபிட்டல் ரெசிப்ட்டா, ரெவென்யூ ரெசிப்ட்டா, டிஃபர்ட் ரெவென்யூ ரெசிப்ட்டா, கேபிட்டல் லாஸான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஓல்டு அசெட்ட வந்து விக்கிறாங்க. அப்போ அதோட வேல்யூ வந்து எவ்வளோக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதோட புக் வேல்யூ தாண்டி போயிருக்குது. புக்ல இந்த அசெட்டோட வேல்யூ ரூ. 5000 எழுதி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். புக்ல இந்த அசெட்டோட வேல்யூ ரூ. 5000 எழுதி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா, இப்ப விக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு லாபகரமா பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 10,000 வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க சூப்பரா. ஓகேங்களா? அப்போ புக்ல எழுதி வச்சிருக்கு 5000 தான். ஆனா, புக் அ புக் வேல்யூவ விட தாண்டி ரூ. 10,000 வாங்கிட்டாங்க. அப்ப நமக்கு இன்னொரு ரூ. 5000 லாபம் கிடைக்குது. அப்போ இது என்ன மாதிரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது மெயினா இந்த மாதிரி கேட்கறதுனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு ரெவென்யூவும் இருக்குது. என்ன ரெவென்யூ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மிச்சம் ஒரு ரூ. 5,000 நமக்கு கெயின் வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ரெவென்யூன்னு எடுத்துக்கலாம். ரெவென்யூன்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இவங்க மெயினா வந்து அந்த அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஓல்டு ஃபிக்ஸட் அசெட்னு சொல்றதுனால நம்ம இது கேபிட்டல் ரெசிப்ட்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா இதுல இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குதுன்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து, a bill of exchange drawn and accepted for a genuine trade. ஓகேங்களா? a bill of exchange drawn and accepted for a genuine trade transaction is known. ஓகேங்களா? எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அக்காமடேஷன் பில்லா? இது ஒரு ட்ரேட் பில்லா? ஒரு ப்ராமிசரி நோட்டா? இல்ல ஒரு செக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா ட்ரேட் பில். ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரேட் பில். நம்ம ஒரு ட்ரேடுக்காக இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து ஒரு ட்ரேட் பில்னு சொல்றாங்க. அக்காமடேஷன் பில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா என்னன்னா, மியூச்சுவலா நம்ம யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சின்னதா ஒரு பில்ல போட்டு அவங்களுக்கு சின்னதா நம்மளா ஹெல்ப் பண்றதுக்காக குடுக்குறோம் அப்படின்றப்போ, அந்த பில்ல வந்து அக்காமடேஷன் பில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ராமிசரி நோட் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம கடன் யாருக்காவது குடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்போ, அவங்கள்ட்ட தான் நம்ம ப்ராமிசரி நோட் வந்து வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கடன் குடுப்போம். இது வந்து ப்ராமிசரி நோட்டு. செக்குன்றது வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுலயும் டிராயர் இருப்பாங்க, டிராயி இருப்பாங்க, பேயி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில தான் வரும். ஓகேங்களா? அடுத்து, த பெர்சன் ஹூ டிராஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? த பெர்சன் ஹூ டிராஸ் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் யாருன்னு சொல்லுவோம்? டிராயியா, பேயியா, டிராயரா, அக்செப்டரான்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து டிராயர். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், பவர் கட் ஆயிடுச்சு. இன்வெர்ட்டரும் கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நானும் கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ நான் லேப்டாப்ல சார்ஜ் கம்மியா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் லேப்டாப் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நடத்துறேன். ஓகேங்களா? சாரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு டிராயர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு டிராயர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டிராயி இருக்கிறாங்க. ஓகேங்களா? டிராயி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து ஒரு பேயி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பொதுவா அந்த டிராயரும், பேயும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. பொதுவா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, டிராயரும், பேயும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. இந்த டிராயர்ன்றவர் தான் பணம் குடுக்குறவர். ஓகேங்களா? பணம் வந்து குடுக்குறாரு. கிரெடிட்ல கிரெடிட்ல வந்து கிரெடிட்ல வந்து ஏதாவது ஒரு சேல வந்து அலோவ் பண்றாருன்னு வச்சுப்போம். கிரெடிட்ல வந்து ஏதாவது ஒரு சேல வந்து அலோவ் பண்ணிட்டாரு. அவர் கிரெடிட் பண்றாரு. அப்போ ஒரு இன்வாய்ஸோ ஏதாவது ரெடி பண்ணி, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவர் ரெடி பண்ணி, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவர் ரெடி பண்ணி, நீங்க டிராயிகிட்ட இருந்து அதோட அக்செப்டன்ஸ் வாங்கிப்பாரு. ஓகேங்களா? டிராயிகிட்ட இருந்து அத குடுத்து அக்செப்டன்ஸ் வாங்கிப்பாரு. அந்த பில்ல குடுத்து டிராயிகிட்ட அக்செப்டன்ஸ் வாங்கி அந்த பில்ல வாங்கிக்குவாரு. ஓகேங்களா? பில்ல வாங்கிப்பாரு. ஸோ இப்படி இதுதான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த டிராயரும், பேயும் சேமா தான் இருப்பாங்க. டிராயரும், பேயும் சேமா தான் இருப்பாங்க. தேங்க் யூ சார். ஜேஎஸ்பி பாபு சார். தேங்க் யூ சார். ஸோ இந்த டிராயரும், பேயும் வந்து சேமா தான் இருப்பாங்க. ஆனா சில டைம்ல வந்து ஒரு வேள அந்த டிராயர் வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ, இல்லன்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு பேங்க்லயோ நீங்க வந்து அந்த அமௌண்ட்ட கட்டிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, பேய் வந்து வேற ஆளா இருப்பாங்க. ஓகேங்களா? பேய் வந்து வேற ஆளா இருப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, அ டிராயரும், பேயும் பார்த்தீங்க சொன்னா ஒரே ஆளா தான் இருப்பாங்க. டிராயர்ன்றது கிரெடிட்டர். கடன்ல வந்து பொருள் ஏதாவது குடுத்திருப்பாரு. இந்த டிராயின்றவங்க அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணி இவங்கள்ட்ட குடுத்திருப்பாங்க. குடுத்துட்டு அவங்க குடுத்திருக்கிற ஒரு 30 நாளுக்கோ, 90 நாள் அந்த மாரி ஏதாவது கடன் குடுத்திருப்பாங்க. அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த பணத்த கட்டிருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டேட் முடிஞ்சதும் பணத்த கட்டிருவாங்க. அடுத்து இப்ப இதுவே நீங்க செக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செக்லயும் இத சொல்றாங்க. செக்லயும் நமக்கு இதே இது இருக்கும். ஓகேங்களா? செக்லயும் என்னது இருக்கும்? டிராயர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா டிராயி இருப்பாங்க. அதுக்கப்புறமா பேயி இருப்பாங்க. ஓகேங்களா? பேயி இருப்பாங்க. இப்போ இந்த செக்க பொறுத்தவரைக்கும் மட்டும் எப்பவுமே இந்த டிராயி அப்படின்றது பேங்க்கா தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செக்க பொறுத்தவரைக்கும் எப்பவுமே டிராயின்றது பேங்க்கா தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த டிரா பண்றவரு இந்த பேங்க் மேல தான் அந்த செக்க வந்து டிரா பண்றாரு. ஓகேங்களா? செக்க வந்து இது பண்றாரு. ஸோ, அதனால டிராயிய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே செக்க பொறுத்தவரைக்கும் டிராயின்றது வந்து பேங்க்கா தான் இருக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு. ஓகே. டிஸ்கவுண்டிங் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச டிஸ்கவுண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்கறாங்க. தி டிராயி பேஸ் தி பில் பிஃபோர் தி டியூ டேட். ஓகேங்களா? தி டிராயி பேஸ் தி பில் பிஃபோர் தி டியூ டேட். தி ஹோல்டர் ஆஃப் தி பில் கெட் இட்ஸ் என்கேஷ்ட் ஃப்ரம் தி பேங்க் பிஃபோர் இட்ஸ் டியூ டேட் ஃபார் அ சர்டைன் சார்ஜ். ஓகேங்களா? அது.
அதுக்கப்புறம் ட்ராயர் கேன்சல்ஸ் த பில் இஸ் டிஸ்ஹானர்ட் ஆன் த டேட். ஓகேங்களா? த பில் இஸ் டிஸ்ஹானர்ட் ஆன் த டேட். இது நமக்கு தெரியும் இல்லையா? டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து கிரெடிட்ல வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. கிரெடிட்ல வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுவாரு? அவர்ட்ட இருக்கிற பில்ல கொண்டு போய் பேங்க்கிட்ட குடுத்து, நான் இந்த மாரி பொருள குடுத்துருக்கேன். எனக்கு இத்தன நாள் கழிச்சு பணம் வரும். நீங்க எனக்கு அத டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு பெர்சன்டேஜ் கழிச்சுட்டு, நீங்க உங்க சார்ஜஸ் கழிச்சுட்டு எனக்கு வந்து பணத்த தாங்கன்னு சொல்லி வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பில்ஸ் டிஸ்கவுண்டிங்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து த ஹோல்டர் ஆஃப் த பில் கெட்ஸ் இட் என்கேஷ்ட் ஃப்ரம் த பேங்க் பிஃபோர் இட்ஸ் டியூ டேட் ஃபார் அ சர்டன் சார்ஜ். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன் பேங்கிங் த நாஸ்ட்ரோ அக்கவுண்ட் ரெஃபர்ஸ் டு நாஸ்ட்ரோ ஓஸ்ட்ரோன்னு சொல்லி 2 அக்கவுண்ட் சொல்றாங்க. ஒண்ணு அதுல என்னெல்லாம் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அவர் பேங்க்ஸ் அக்கவுண்ட் வித் அனதர் பேங்க். அவர் பேங்க்ஸ் அக்கவுண்ட் வித் அனதர் பேங்க். அனதர் பேங்க்ஸ் அக்கவுண்ட் வித் அவர் பேங்க். an account that has been inactive for a long period, a suspense account for inter branch transaction. ஓகேங்களா? இதுல வந்து ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் பேங்க்ஸ் அக்கவுண்ட் வித் அனதர் பேங்க். அவர் பேங்க்ஸ் அக்கவுண்ட் வித் அனதர் பேங்க். இது என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன் பேங்க் எஸ்பிஐ இருக்குதுன்னு வச்சுப்போம். எஸ்பிஐன்னு ஒண்ணு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு பேங்க்ல டாலர்ல ஒரு அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டாலர்ல அவங்க வந்து அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றாங்கன்னு சொன்னா, அத வந்து நாஸ்ட்ரோ அக்கவுண்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து நாஸ்ட்ரோ அக்கவுண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே இதுவே யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க் வந்து இப்போ யுஎஸ்ஏ பேங்க்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம இந்தியால வந்து நம்ம ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கிறாங்க. நம்ம ருப்பியில ஏதாவது ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அது வந்து ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே. இப்போ ஆடிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில என்னலாம் ஆடிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்னலாம் ஆடிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 1 வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட். அக்கார்டிங் டூ லா. எந்த லா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 சொல்றாங்க. இது வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணும். ஆனுவலா நடக்குது பார்த்தீங்களா? நமக்கு நமக்கு வருஷம் நம்ம வந்து ஆடிட் பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஆ அ இயர் எண்ட் நமக்கு மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பண்ணிட்டு போவாங்க இல்லையா? இண்டிபெண்டன்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் வந்து இது வந்து பண்ணிட்டு போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்டர்னல் ஆடிட் நடக்கும். இன்டர்னல் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் ம் பேங்க் ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ், பேங்க் பாலிசிஸ பொறுத்து இன்டர்னலாவே ஆடிட் டிபார்ட்மெண்ட்ன்னு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து பேங்க்ல எப்படி எல்லாம் கரெக்ட்டா நடக்குதா? சரியா பண்றாங்களா? அப்ரைசிங்லாம் எப்படி நடக்குது? ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அந்த மாரிலாம் இன்டர்னலா பார்த்துட்டு போறாங்களா? ஸோ இது வந்து இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து கன்கரண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்குது. கன்கரண்ட் ஆடிட்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சில 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 கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிசினஸ் மிக்ஸ் இருக்கிற பிரான்ச்சஸ்ல வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேல பிசினஸ் மிக்ஸ் இருக்கிற பிரான்ச்சஸ்ல வந்து கன்கரண்ட் ஆடிட் வெளியில இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் வந்து ஒருத்தவங்கள வச்சு அ ரெகுலரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கன்கரண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெவென்யூ ஆடிட். ஓகேங்களா? ரெவென்யூ ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம பேங்க்ல வந்து கரெக்ட்டா அந்த பேங்க் சார்ஜஸ் எல்லாத்தையுமே கரெக்ட்டா வாங்கியிருக்காங்களா? ஏதாவது பேங்க் சார்ஜஸ் வாங்காம விடுறாங்களா? அப்போ அதுல வந்து அ பேங்கோட ப்ராஃபிட் வந்து எங்கேயும் குறையுதா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த ரெவென்யூ ஆடிட் அப்படின்னு சொல்றது பீரியாடிக்கா கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஒரு டைப்ஸ் ஆஃப் ஆடிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து a concurrent audit is in a bank is conducted annually by external auditors on an ongoing basis simultaneously with occurrence of transactions often by the internal staff or an external firm only when fraud is suspected by the Reserve Bank of India. இதுல வந்து ஆன்சர் வந்து on a ongoing basis simultaneously with the occurrence of transactions often by the internal staff and எக்ஸ்டர்னல் ஃபர்ம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸ்டர்னல் ஃபர்ம்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபர்ம் வச்சு நம்ம ஆடிட்டர் வந்து உள்ள வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷனா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அசெட் இஸ் ஈக்குவல் டு லையபிலிட்டி பிளஸ் கேபிட்டல். ஓகேங்களா? இதுதான் ஃபண்டமெண்டல் பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுலயா கேட்கலாம். அசெட் இஸ் ஈக்குவல் டு லையபிலிட்டி பிளஸ் கேபிட்டல். ஓகேங்களா? Next, if a company's total asset, ஓகேங்களா, if company's total assets are rupees 5 lakhs and its capital is rupees 2 lakh, what are its total liabilities ன்னு கேக்குறாங்க. அதாவது அசெட் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 5 lakhsன்னு சொல்லிட்டாங்க. அசெட் வந்து 5 lakhsன்னு சொல்லிட்டாங்க. கேபிட்டல் வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 2 lakhsன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட டோட்டல் liabilities வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் அசெட் இஸ் ஈக்குவல் டு liability பிளஸ் கேபிட்டல். ஓகேங்களா? liability பிளஸ் கேபிட்டல். இப்போ இங்க 5 lakhs இருக்கு, இங்க 2 lakhs இருக்கு. அப்பனா liability எவ்வளவு வந்திருக்கும்? 3 lakhs வந்திருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இது உங்களுக்கு சிம்பிளா புரியும் இல்லையா? நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிடுறேன். சார்ஜும் கம்மியா தான் இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி ஃபார் கேஷ் வில் ரிசல்ட் இன். ஓகேங்களா? ஒரு ஒரு மிஷின் வந்து
நான் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்றேன். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்கிரீஸ் இன் அசெட் அண்ட் இன்கிரீஸ் இன் லயபிலிட்டி. அசெட் இன்கிரீஸ் ஆகும், லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல இன்கிரீஸ் இன் ஒன் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் அனதர் அசெட்டா? ஒரு அசெட் வந்து இன்கிரீஸ் ஆகும், இன்னொரு அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? இன்கிரீஸ் இன் அசெட்ஸ் அண்ட் இன்கிரீஸ் இன் கேபிட்டல். அசெட் இன்கிரீஸ் ஆகும், கேபிட்டலும் இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. டிக்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் லயபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு மெஷினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, என்ன நடக்கும்? நம்ம கேஷ் அக்கவுண்ட் நம்ம கேஷ் மூலியமா தானே நம்ம பணம் நம்ம வந்து ஒரு பிளான்ட் மிஷினரி வாங்குவோம். அப்ப கேஷ் அக்கவுண்ட்லேருந்து பணம் வந்து எங்க பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு போகும். ஓகேங்களா? கேஷ் அக்கவுண்ட்லேருந்து பணம் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு போகும். ஏன் ஏன் பிளான்ட் அண்ட் மிஷினரினா, பிளான்ட் எவ்வளோ மதிப்போ, அந்த மதிப்புல உள்ள அமௌண்ட் வந்து இங்க உள்ள போகுது. ஸோ பிளான்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? பிளான்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. அப்ப பிளான்ட் ரிசீவ் பண்றப்போ, இது வந்து டெபிட் ஆகும். கேஷ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டெபிட் ஆகும். கேஷ் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிளான்ட் அக்கவுண்ட் பார்த்தீங்களா? இந்த பிளான்ட் அக்கவுண்ட்ன்றது வந்து என்னது? ரியல் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாரி, பிளான்ட் அக்கவுண்ட்ன்றது வந்து நமக்கு என்ன அசெட்ல வரும்? அசெட்ல சைட்ல தான் வரும். ஓகேங்களா? நமக்கு அசெட் சைட்ல தான் வரும். அதே மாதிரி கேஷ் அக்கவுண்ட்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுவும் நமக்கு அசெட் சைட்ல தான் வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இந்த பிளான்ட் அக்கவுண்ட்ன்றதும் நமக்கு அசெட் சைட்ல தான் இருக்குது. கேஷ் அக்கவுண்ட்ன்றதும் அசெட் சைட்ல தான் இருக்குது. அப்ப இது இங்க என்ன நடக்குது? ஒரு அசெட் இன்கிரீஸ் ஆகுது. பிளான்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது. கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? பிளான்ட் வந்து அசெட் வந்து இன்கிரீஸ் ஆகுது. கேஷ் அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன நடக்குது? இன்கிரீஸ் இன் ஒன் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் அனதர் அசெட். ஓகேங்களா? லயபிலிட்டி சைட்ல இந்த சேஞ்சும் வரப்போறதில்ல. லயபிலிட்டி சைட்ல நமக்கு எதுவுமே வரப்போறதில்ல. ஒரு பிளான்ட்ட நான் என் பணத்த குடுத்து வாங்கியிருக்கேன். என் கையில இருக்கிற பணத்த குடுத்து வாங்கியிருக்கேன். அப்ப எனக்கு லயபிலிட்டி எதுவுமே வரப்போறதில்ல. ஓகேங்களா? அப்ப இந்த 2 டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, எது ரிலேட்டடா உள்ள டிரான்சாக்ஷன்? அசெட் ரிலேட்டடா உள்ள டிரான்சாக்ஷன் தான். பிளான்ட் அண்ட் மிஷினரியும் அசெட் தான். கேஷும் அசெட் தான். அப்போ இதுல ஒரு அசெட் கூட போகுது, ஒரு அசெட் குறைய போகுது. அதுதான் ஆன்ஸர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அடுத்து, வாட் இஸ் த பிரைமரி பர்ப்பஸ் ஆஃப் பிரிப்பேரிங் எ ட்ரையல் பேலன்ஸ் பிஃபோர் கிரியேட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஓகேங்களா? எதுக்காக ட்ரையல் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு அசர்டைன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கா? அதுக்காகவா? டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ். இது நமக்கு தெரியும். இது அரித்மெட்டிக்கல் அக்யூரசிக்காக தான் மெயினாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் அடுத்தது அதை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், மற்றதும் இருக்கும். ஆனால் மெயினானது வந்து அரித்மெட்டிக்கல் அக்யூரசின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Which of the following is an example of an adjustment entry made during the preparation of final accounts? Example of adjustment entry, ஓகேங்களா? Recording a cash sale, payment of salary to an employee, accounting for outstanding rent at the end of the period, purchase of goods on credit. இதுல வந்து எது adjustment entry friends? உங்களுக்கு தெரியும் இல்லையா? எது adjustment entry? Accounting for outstanding rent at the end of the period. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னா இந்த பணம் வந்து அடுத்த மாதம் தான் வரும். அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த அந்த இதுக்கு அக்கௌண்ட் பண்ணுறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து, த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு டு அசர்டைன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம்? ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸா? இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டை வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 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 கம்பெனி கொடுத்துருக்கிற நாளில் எவ்வளவு அசெட் இருக்குது, எவ்வளவு லயபிலிட்டி இருக்குதுன்றது இந்த பேலன்ஸ் ஷீட் காட்டுது. ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ காட்டுறதுக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றோம். அதுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நெட் ப்ராஃபிட் ஏர்ன்ட் அண்ட் நெட் லாஸ் இன்கர்ட் பை த பிசினஸ் டியூரிங் த அக்கௌண்ட் பீரியட். அது தெரிஞ்சுக்கிறது தான் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆர் நெட் லாஸ் இன்கர்ட் பை த பிசினஸ். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following is a defining characteristic of a limited liability company that distinguishes it from a partnership firm? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு விட இதுல டிஸ்டிங்கிஷா ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. த ஓனர் த ஓனர்ஸ் ஆர் பர்சனலி லைபிள் ஃபார் த கம்பெனிஸ் டெப்ட். ஓகேங்களா? ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனியுடைய கடனுக்கு ஓனர் பொறுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. நமக்கு தெரியும் அது கிடையாது. லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் லிமிடெட் டு த அமௌண்ட் அன்பெய்ட் அண்ட் த ஷேர்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுக்க போறேன்னா எப்படி கொடுக்க போறேன்? ஷேர் எல்லாம் வாங்கி தான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஷேர் எல்லாம் வாங்கி தான் கொடுக்க போறேன். அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னோட லயபிலிட்டி வந்து எவ்வளோ வரைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கேனோ அவ்வளோ வரைக்கும் தான் என்னோட லயபிலிட்டி. இந்த கம்பெனிய மூடிடுறாங்க, இந்த கம்பெனிய வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, நான் வாங்கியிருக்கிற ஷேர் இந்த கம்பெனிய வந்து நஷ்டத்தில க்ளோஸ் பண்றாங்கன்னு சொன்னா, நான் வாங்கியிருக்கிற அந்த ஷேர் எவ்வளோ பணம் குடுத்து வாங்கியிருக்கேனோ, அது வந்து வீணா போயிடும். ஓகேங்களா? அது வந்து போயிரும். அதுல இன்னொன்னு என்ன முக்கியமா சொல்றாங்கன்னு சொன்னா,
அன்பெய்டு ஷேரும் லயபிள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் சில ஷேர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். சில ஷேர்ஸ நான் உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா, அதுல இன்னும் முழுசா நான் பணம் குடுக்கல. அன்பெய்டு ஷேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அன்பெய்டு ஷேர்ஸ் இருக்கும். அப்படி நான் அன்பெய்டா ஷேர்ஸ் வச்சிருக்கேன். ஆனா, நான் அத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா, அந்த நான் இன்னும் பணம் கட்டாம வச்சிருக்கேன் பார்த்தீங்களா போர்ஷனு, அத வந்து அத வந்து என்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த அன்பெய்டு ஷேர் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து அந்த கம்பெனி கடன் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கம்பெனி கடன் குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கம்பெனிய மூடுறப்போ, அந்த கம்பெனி கடன் குடுத்தவங்க வந்து நம்ம அன்பெய்டா ஏதாவது ஷேர் வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த காச நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ, அந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, லயபிலிட்டி வந்து இந்த அன்பெய்டு ஷேர்ஸையும் சேர்ந்து வரும். பொதுவா பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குன்னு குடுத்துருக்க லயபிலிட்டி வந்து லிமிட்டட் லயபிலிட்டி தான். நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் குடுத்துருக்கோமோ, அந்த அளவுக்கு தான். அந்த அளவுக்கு தான் அந்த லயபிலிட்டி. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கோமோ, அந்த அளவுக்கு தான் லயபிலிட்டி. ஆனா, அந்த ஷேர்ஸ வந்து நீங்க பே பண்ணாம வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த அன்பெய்டு போர்ஷனும் லயபிலிட்டியா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அன்பெய்டு போர்ஷனையும் லயபிலிட்டியா கன்சிடர் பண்ணி, கடன்காரங்க வந்து அந்த பணத்த கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ, அதுதான் வந்து ஆன்ஸர். ஓகேங்களா? அதான் ஆன்ஸரு. அடுத்து the portion of the authorized share capital that has been offered to the public for subscription. ஓகேங்களா? ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். எம்சிஏல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றப்போ, உங்க கம்பெனிக்கு எவ்வளோ ஷேர் வரைக்கும் நான் இன்கிரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இத தான் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல்னு அர்த்தம். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல்னா இந்த ரூ. 1,00,000 நீங்க கையில வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் ரூ. 1,00,000 வரைக்கும் மக்கள்ட்ட இருந்து என் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து திரட்டுவேன். ரூ. 1,00,000 வரைக்கும் நான் திரட்டுவேன்னு சொல்றது தான் ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? இதுல தட் ஹாஸ் பீன் ஆஃபர்டு டூ த பப்ளிக் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இதுல வந்து எத வந்து நீங்க பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இஷ்யூடு கேப்பிட்டல தான் நான் பப்ளிக்காண்டி பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நான் குடுத்துருக்கிறது வந்து எது சொல்றாங்கன்னு சொன்னா, இஷ்யூடு கேப்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இஷ்யூடு கேப்பிட்டலுக்கு தான் மக்கள் வந்து பணம் கட்டியிருப்பாங்க. இந்த இஷ்யூ ஆன கேப்பிட்டல்ஸ்க்கு தான் மக்கள் வந்து ஷேர்ஸ்க்கு தான் மக்கள் வந்து பணம் கட்டியிருப்பாங்க. அடுத்து இருக்கிற சப்ஸ்கிரைப் கேப்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்ஸ்கிரைப் கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மக்கள் வந்து நான் உங்க உங்க ஷேர நான் வாங்கிக்கிறேன். இவ்வளோ அமௌண்ட்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. பணம் கட்டியிருக்க மாட்டாங்க. அதுவே கால்ட் அப் கேப்பிட்டல்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "எப்பா நீங்க என்ட்ட வந்து கேப்பிட்டல் வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள பணத்த கொஞ்சம் கட்டுங்க" அப்படின்னு சொல்லி கால்ட் அப் அந்த கம்பெனி வந்து கால் அப் பண்ணுவாங்க. அததான் வந்து கால்ட் அப் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. இதுவே பெய்ட் அப் கேப்பிட்டல்னு சொன்னா, கால் அப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பே பண்ணிட்டோம்னு சொன்னா, அது வந்து பெய்ட் அப் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷேர்ஸ் தட் கேரி எ பிரிஃபரன்ஷியல் ரைட். ஓகேங்களா? பிரிஃபரன்ஷியல் ரைட் டூ ரிசீவ் டிவிடெண்ட்ஸ் அட் அ ஃபிக்ஸட் ரேட் பிஃபோர் எனி டிவிடெண்ட் இஸ் பெய்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் கால்டு. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரிஃபரன்ஸ் ஷேர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் பிரிஃபரன்ஸ் ஷேர்ன்னா, நீங்க வந்து ஒரு ஈக்விட்டிக்கு அதாவது நான் நார்மல் ஷேர் வச்சிருக்கேன். நார்மல் ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்கேன் என் கையில. நார்மல் ஈக்விட்டி ஷேர் என் கையில வச்சிருக்கேன். அப்ப அதுக்கு டிவிடெண்ட் கிடைக்கணும்னு சொன்னா, யாருக்கு முதல்ல குடுத்துறணுமா? பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு முதல்ல வந்து பணத்த குடுத்துறணும். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கேஷ செட்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பணம் குடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து when a company issues shares at a price higher than their nominal value. ஓகேங்களா? நாமினல் வேல்யூ. இப்ப ஷேரோட பிரைஸ் வந்து ஒரு ஒரு ரூ. 100ன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஷேரோட பிரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 100ன்னு வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல போய் அந்த ஷேர வந்து இஷ்யூ பண்றதுக்குன்னு சொல்லி போறப்போ, மக்கள் டிமாண்ட்னால மக்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் வாங்க தயாராயிட்டாங்க. ரூ. 500 கூட எனக்கு குடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரூ. 500 வாங்க தயாராயிட்டாங்க. ரூ. 500 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, when a company issues a share at a higher price than its nominal face value, the excess amount is credited to. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 400 எக்ஸஸ் வந்திருக்குது. இந்த இந்த டிரான்சாக்ஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 400 எக்ஸஸ் வந்திருக்குது. இந்த ரூ. 400 நீங்க எதுல கிரெடிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ன்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ன்னு வச்சிருப்பாங்க. இந்த செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ல தான் நம்ம இது வந்து போடணும். ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல்ல உள்ள ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் போட்டுப்பாங்க. செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அமௌண்ட்ல நம்மளுக்கு வந்து எக்ஸஸா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ, அத வந்து செக்யூரிட்டீஸ் பிரீமியம் அக்கவுண்ட்ல நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து நான் வோட்டிங் ஷேர்ஸ் as the same as the name suggests typically do not grant the holder the right to. நான் வோட்டிங் ஷேர்னாலே அவங்களுக்கு என்னது? வோட் பண்றதுக்குள்ள ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? வோட் பண்றதுக்குள்ள ரைட்ஸ். ஆனா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கலாம். ஆனா வோட் பண்றதுக்குள்ள ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி இஸ் மென்ஷன்ட் இன் விச் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் இவ்வளோ இருக்குதுன்றத எந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸ போட்டிருப்பாங்க. இந்த கம்பெனில என்னலாம் பண்ண போறோம்? நாங்க இத வியாபாரம் பண்ண போறோம், அத வியாபாரம் பண்ணுவோம், அதெல்லாம் வாங்குவோம், இது விப்போம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் எதுல போட்டிருப்பாங்கன்னா, ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல போட்டிருப்பாங்க. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல இந்த இது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சாரி, ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல நெறைய ரூல்ஸ் குடுத்திருப்பாங்க. ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து நெறைய ரூல்ஸ் குடுத்திருப்பாங்க.
என்னெல்லாம் ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி செட் ஆஃப் ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து அப்ஜெக்டிவ்ஸும் இருக்கும். அதுக்கப்புறமா எவ்வளோ ஷேர் கேப்பிட்டல் நம்ம வந்து ஆத்தரைஸ் ஷேர் கேப்பிட்டல் நம்ம வச்சிருப்போம் அப்படின்றதையும் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல போடுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு as per Schedule 3 of Companies Act 2013, under which major heading trade receivable shown in the balance sheet. ஓகேங்களா? நமக்கு பேலன்ஸ் ஷீட்ன்னு சொல்லிட்டு போட்டு, அதில சில ஷெட்யூல்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்கணும், செகண்ட் ஷெட்யூல்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதில ட்ரேட் ரிசீவபிள் வந்து எந்த ஷெட்யூல்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரி. ஆஸ் பர் ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எந்த இதில வந்து ட்ரேட் ரிசீவபிள் வரும். அதாவது நான் கரண்ட் அசெட்டா, இல்லன்னா கரண்ட் அசெட்டா, நான் கரண்ட் லயபிலிட்டியா, இல்ல கரண்ட் லயபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ட்ரேட் ரிசீவபிள்னா நமக்கு வரப்போற பணம். நமக்கு வரப்போற பணம்ன்றது ஒரு அசெட். நமக்கு வரப்போற பணம்ன்றது ஒரு அசெட். ஆனா அது ட்ரேட்லேருந்து வருது. அப்பனா அது வந்து 1 இயர்க்கு கம்மியா தான் இருக்கும். ட்ரேட்லேருந்து வருதுன்னு சொன்னா அது 1 இயர் கம்மியா இருக்கும். அப்ப 1 இயர் கம்மியா இருக்குதுன்னா அது என்னவா இருக்கும்? கரண்ட் அசெட்டா இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அசெட். ஓகேங்களா? இதோட ஆன்ஸர் வந்து கரண்ட் அசெட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து 2 குடுத்துருக்காங்க. நம்ம நாட்ல வந்து 2 இருக்குது. ஒண்ணு வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஐஎன்டிஏஎஸ்ன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஐஎன்டிஏஎஸ், ஒண்ணு வந்து ஏஎஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து பழைய இது வந்து ன்றது வந்து பழைய டைப்ல முன்னாடிலருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த ஐஎஃப்ஆர்எஸ் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கன்வெர்ஜ் பண்றதுக்காக ஐஎன்டிஏஎஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி இருந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஏஎஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸுக்கு வந்து நமக்கு வந்து கன்வெர்ஜ் ஆகாது. இன்டர்நேஷனலா ரிப்போர்ட்டிங் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வந்து இந்த ஏஎஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகாது. ஆனா ஐஎன்டிஏஎஸ்ன்றது கொண்டு வராங்க பார்த்தீங்களா? இது வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொன்னா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு நம்மளும் ஈக்குவலன்ட்டா வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஐஎன்டிஏஎஸ கொண்டு வராங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த யுஎஸ் கேப் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அவங்கலாம் கூட எங்க மாறுறாங்க? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு தானே மாறுறாங்க. அதே மாரி நம்ம இந்தியாவும் மாறுது. அப்போ அதுக்கு மாறுறதுக்காண்டி நம்ம கொண்டு வரது தான் இந்த ஐஎன்டிஏஎஸ். ஐஎன்டி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து ஸோ இது உங்க புக்ல இது வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 29 குடுத்துருக்காங்க. ஏஎஸ் இது இது என்னென்ன பண்ணும் அப்படின்றது வந்து இதில குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில குடுத்துருக்கேன். ஸோ இதில புக்லயும் வந்து இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா இதில வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில வந்து ஏஎஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் செக்லிஸ்ட்டும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐஎன்டிஏஎஸும் இருக்குது. ஓகேங்களா? ஐஎன்டிஏஎஸும் குடுத்துருக்கு. இதில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒன்னொன்னும் நீங்க செய்யறப்போ என்ன மாரி அக்கவுண்டிங் பண்ணணும்ன்றது சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ்னா என்னென்ன டிஸ்க்ளோஷர் பண்ணணும்? எதெல்லாம் நீங்க வந்து கணக்குல கொண்டு வரணும்? வேல்யூவேஷன் இன்வென்டரிஸ்க்கு வேல்யூவேஷன் சொன்னா நீங்க இன்வென்டரிஸ வந்து நீங்க எந்த மெத்தட்ல வேல்யூ பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அது அக்கவுண்டிங். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா நீங்க இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க என்ன மாரி ரெக்கார்ட் பண்ணணும்? அதில நீங்க என்னலாம் காட்டணும்? அப்படின்றதெல்லாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல குடுத்துருப்பாங்க. அதே தான் இங்க ஐஎன்டிஏஎஸ்லயும் அதே மாரி விஷயங்கள தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா எப்படி நீங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணணும்? இன்வென்டரிஸ்க்கு வந்து நீங்க என்ன மாரி அக்கவுண்டிங் பண்ணணும்? ஸோ இதே இதுதான் ஐஎன்டிஏஎஸ்ல குடுத்துருப்பாங்க. ஆனா ஐஎன்டிஏஎஸ் வந்து எதுக்கு ஓரியன்டடா போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு ஈக்குவலன்ட்டா அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுக்கு ஈக்குவலன்ட்டா போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விச் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் டீல்ஸ் ஸ்பெஷலி வித் த பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐஎன்டிஏஎஸ் 1 இதுதான் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் ஆஃப் ஐஎன்டிஏஎஸ் அடாப்ஷன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ்ட் எம்பசிஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அக்கவுண்டிங், ஃபேர் வேல்யூ அக்கவுண்டிங், கேஷ் பேசிஸ் அக்கவுண்டிங், மினிமைசிங் டிஸ்க்ளோஷர்ஸ். இந்த ஐஎன்டிஏஎஸ் அடாப்ஷனுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபேர் வேல்யூ அக்கவுண்டிங்க்கு வந்துட்டோம். ஃபேர் வேல்யூ அக்கவுண்டிங் ஃபார் சர்டன் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ். அதாவது என்னன்னா, நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? முன்னாடி வந்து கரெக்ட்டா காஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் அசெட் வாங்குறதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கலா என்ன காஸ்ட் வச்சு நம்ம வேல்யூ பண்ணுவோமோ, அதையே போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அத விட்டுட்டு ஃபேரா என்ன வேல்யூ வருது? இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு இந்த ஃபேரா என்ன வேல்யூ வரும்? அப்படின்றத வச்சு நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த இத தான் வந்து என்னன்னு சொன்னா, ஐஎன்டிஏஎஸ் அடாப்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஐஎன்டிஏஎஸ் அடாப்ஷன் மூலியமா நம்ம அக்கவுண்டிங் வந்து ஃபேர் வேல்யூ அக்கவுண்டிங்க்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே. ஃபிரெண்ட்ஸ் இதுல வந்து நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அந்த பார்க்கல இல்லைங்களா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கல. ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எங்க தேவைப்படுது? ஃபண்ட் ஃப்ளோ வந்து எங்க தேவைப்படுதுன்னு சொல்லி லைட்டா பார்த்துக்கலாம். அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஆம் என்ன மாரி கேஷ் வந்து உள்ள வருது? ஓகேங்களா? கேஷ் இன்ஃப்ளோ எப்படி வந்துட்டு இருக்குது? கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி நடந்துட்டு இருக்குது? அப்படின்றத பார்ப்பாங்க. ஒரு கம்பெனில கேஷ் அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோ வந்து எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க.
இத ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்ம தான் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம எல்லா விஷயமுமே கொண்டு வந்துட்டோமே. இதுக்கப்புறம் தேவையில்லாம தனியா வந்து ஒரு இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோலாம் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து இந்த அக்ரூவல் பேசிஸ்ல பார்த்தோம் இல்லையா? நம்ம அக்ரூவல் பேசிஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஒரு அக்கவுண்டிங்கும் நடக்கிறப்போ, எக்ஸ்பென்ஸ் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அ இந்த மாசத்தோட எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம இன்கர் பண்ணிட்டோம்னு சொன்னாலே, பணம் வரல அப்படின்னு சொன்னா கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி கிரெடிட்ல நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 மதிப்புல உள்ள பொருள ரூ. 1,00,000 மதிப்புல உள்ள ஒரு பொருள வந்து நான் கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த பணம் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடியே, அந்த பணம் வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ்ல அது வந்து ஒரு எழுதி வச்சுருவேன். ஓகேங்களா? நம்ம வந்து ரெவென்யூ வந்து கன்சிடர் பண்ணிருவோம். ரெவென்யூ வந்து கன்சிடர் பண்ணிருவோம். இப்ப என்ன ஆகும்னு சொன்னா, நெறைய பேர்ட்ட நம்ம இந்த மாரி கிரெடிட்ல பணத்த குடுத்து வச்சிருப்போம். ஓகேங்களா? நெறைய பேர்ட்ட நம்ம இந்த மாரி கிரெடிட்ல வந்து பணத்த குடுத்து வச்சிருப்போம். நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம், நம்ம நல்லா ப்ராஃபிட்டபிள்ல தான் ஓடிட்டு இருக்கோம். நம்ம நல்லா ப்ராஃபிட்ல தான் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு வந்து எந்த லாஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, நம்ம வர வேண்டிய பணம் இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு வர வேண்டிய பணத்த வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரீஸ்ல காட்ட ஆரம்பிச்சுட்டோம். வர வேண்டிய பணம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய என்ட்ரீஸ்ல வந்து நம்ம காட்ட ஆரம்பிச்சுட்டோம். ஆனா 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 அந்த பணம் இப்போதைக்கு நம்ம கையில இல்ல. ஆனா அந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், ஃபண்ட் ஃப்ளோ சாரி கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும், அந்த பணம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அத என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும், பணம் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அத வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ கேஷ் ஃப்ளோவ வச்சு உண்மையான இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க பேலன்ஸ் ஷீட்ட வச்சு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க வராத பணத்தெல்லாம் வந்தது மாரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வராத பணம் வரப்போற பணத்த வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஷ் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லன்னு சொன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். எனக்கு இங்க லேப்டாப் எனக்கு சார்ஜ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து செக் பண்ணிக்கிறேன். நான் இங்க இன்வெர்டர் எதுவும் ஓகே ஆகுதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லன்னா நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து பாதியில கட் ஆயிடும் எப்படின்னாலும். பேலன்ஸ் வந்து அடுத்த நாள் கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நான் இது வந்து ஒரு செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு நிமிஷம்.